இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக் குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? நான் பேசுறது ஆடிபிள் சார், கேக்குதுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 209வது வார இணைய வழி கருத்தரங்கு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்திற்கு இதுவரை சுமார் 26 பேர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். வந்துள்ள அனைவரும் மிகவும் விருப்பத்துடனும் மிகவும் ஆர்வத்துடனும் கலந்து கொண்டிருப்பதற்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய கூட்டத்திலே நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவருடைய உரையை நிகழ்த்திய பின்னர் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அவரிடம் கேட்டால் அவர் அதற்கான விடைகளை கண்டிப்பாக தருவார். அதுவரை யாரும் குறுக்கிட்டு பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய கருத்தரங்கின் முக்கிய நோக்க உரையாக திரு வரவேற்புரையை திரு கோபிநாத் அவர்கள், மாநில பொதுச் செயலாளர் மற்றும் பேரவையின் பேரவையின் வேலைவாய்ப்பு கமிட்டியின் தலைவரான கோபிநாத் அவர்களை வரவேற்புரை வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். சார் வணக்கம் சார். வரவேற்புரையா நான் இதுவா சார்? சார் இன்ட்ரோ பார்ட் சார், நீங்க இன்ட்ரோ பார்ட். நன்றி சார். ஒரு நிமிஷம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார், ப்ளீஸ் ப்ரோசீட். 209வது வார இணைய வழி கருத்தரங்கம். தேதி 12/4/2026, நாள் ஞாயிற்றுக்கிழமை, நேரம் மாலை 6:50 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய நிகழ்வின் சைகை மொழி நிபுணர் திருமதி சிவகாமி சுந்தரி அவர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை ஆடிட்டர் TAP வரதக்குட்டி அவர்கள், தலைவர் பேரவை மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் மாநில தலைவர் தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் அலுவலகம். அதே போல் மற்றொரு தலைமை அரிமா டாக்டர் P. அத்தியண்ணா அவர்கள், துணைத் தலைவர் பேரவை மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் சேலம் மாவட்ட உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் அலுவலக தலைவர். இன்றைய நிகழ்வின் முன்னிலை பத்மஸ்ரீ திரு ராமகிருஷ்ணன் அவர்கள், ஆலோசகர் பேரவை மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் நிறுவனர் அமர் சேவாசகம், ஆயக்குடி, தென்காசி. மற்றொரு முன்னிலை ஐயா ஆடிட்டர் சங்கர்ராமன் அவர்கள், பொருளாளர் பேரவை மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் செயலாளர் அமர் சேவாசகம், ஆயக்குடி, தென்காசி. இன்றைய நிகழ்வுக்கு வரவேற்புரையாற்றி சிறப்பிக்க உள்ள திரு பகவதிகுமார் அவர்கள், திருநெல்வேலி மாவட்ட உதவிக்கர மாற்றுத்திறனாளர் அலுவலக மாவட்ட தலைவர். இன்றைய நிகழ்வின் பேரவையின் நோக்க உரை ஆற்ற உள்ள பேராசிரியர் டாக்டர் G. மதன்மோகன் அவர்கள், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம். குறிப்பாக இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் மா. கோவிந்தராஜ் அவர்கள், விரிவுரையாளர் சிறப்பு கல்வித்துறை NIEP MED NIPMED முட்டுக்காடு, சென்னை. இந்த நிகழ்வின் தலைப்பு பாதுகாவலர் நியமனம், பயிற்சி மற்றும் பராமரிப்பு உதவித்தொகை. மேலும் மற்றொரு விருந்தினர் டாக்டர் விஜயலட்சுமி மேடம் அவர்கள். இறுதியாக நிகழ்வின் இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற டாக்டர் சுரேஷ் பாமகர் அவர்கள், துணை பொருளாளர் பேரவை மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றம். மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வுக்கு வந்துள்ள அனைவரையும் வருகிறவர்களை வரவேற்று இன்றைய நிகழ்வின் தலைவர் திரு ஐயா நந்தகுமார் அவர்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், கோபிநாத் சார். மிக்க மகிழ்ச்சி. தங்களுடைய நிகழ்ச்சி நிரல் மிகவும் அழகாகவும் அருகமையாகவும் சுருக்கமாகவும் இருந்தது. அடுத்ததாக நந்தகுமார் அவர்கள் வரவேற்புரையாற்ற பகவதிகுமார் அவர்களை அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நந்தகுமார் சார். சார் பகவதிகுமார் லைன்ல இருக்காருங்களா? இருக்கு சார், இருக்கு. நீங்க வரவேற்புரைங்க. வாங்க. 209 இணைய கருத்தரங்கிற்கு வரவேற்புரையாற்ற நெல்லை உதவிக்கரம் மாவட்ட தலைவர் திரு பகவதிகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வரலாற்று சிறப்பு மிக்க மாற்றுத்திறனாளர் அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் பேரவை நடத்துகின்ற கருத்தரங்கில் வரவேற்புரை ஆற்றுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி. 250 வாரங்கள் 200 செஞ்சுரிகளை அடித்து 3வது செஞ்சுரியை கடந்து சிங்கரடை போட்டு சிகரத்தில் ஏறி, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு என்று நீரடை போட்டுக் கொண்டிருக்கின்ற நமது மாற்றுத்திறனாளர் அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் பேரவை நடத்துகின்ற இந்த விழாவில்
இதுவரை தலைமையேற்று சிறப்பான முறையில் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வில் கலங்கரை விளக்கமாய் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற எனது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர், நம்முடைய உதவிக்கரம் மாநில தலைவர் ஆடிட்டர் டிஏபி வரதக்குட்டி ஐயா அவர்களே, வருக 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 என முதற்கண் வரவேற்றுக் கொள்கின்றேன். மேலும் இன்று ஐயா அவர்கள் பணியின் காரணமாக வர சற்று தாமதமாவதால் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நந்தகுமார் சார் அவர்களுக்கும் அவர்களை வருக 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 என வரவேற்று நிகழ்ச்சியினை சிறப்பாக நடத்தி தர உங்களை வரவேற்கின்றோம். மேலும் பறந்து விரிந்து இருக்கின்ற நட்சத்திர கூட்டங்களுக்கு நடுவே முழு நிலவாக இன்று மாற்றுத்திறனாளர் அமைப்புகள் மற்றும் தொண்டர்களின் பேரவை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருக்கின்ற நமது தலைவர் அவர்களும் மற்றும் துணைத் தலைவராக இருக்கின்ற அரிமா டாக்டர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சேலத்து மாம்பழம் எங்களது பெரியவர் அரிமா டாக்டர் அத்தியண்ணா அவர்களையும் வருக 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 என வரவேற்றுக் கொள்கிறோம். மேலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தான் எங்கே இருந்தாலும் நம்மை வந்து கண்டு நமக்கு ஆசி வழங்கி கொண்டிருக்கின்ற அமர் சேவா சங்கம் ஆய்க்குடியினுடைய தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பத்மஸ்ரீ ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் வருகை தந்து நம்மை வாழ்த்திக் கொண்டிருக்கின்ற அமர் சேவா சங்கத்தினுடைய பொருளாளர் ஆடிட்டர் சங்கராமன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்வின் முதலாவதாக நிகழ்ச்சி நிரலை அருமையான முறையில் வாசித்து முதலாக பிள்ளையார் சொல்லி போட்டு நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்த அருமை சார் ஆவின் கோபிநாத் சார் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். தனக்கே புரிய பாணியில் அனைவருக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக சைகை மொழியில் இந்த நிகழ்ச்சியினை அனைவருக்கும் செய்து காட்டிக் கொண்டிருக்கின்ற திருமதி சிவகாமி சுந்தரி மேடம் அவர்களையும் வருக 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 என இரு கரம் கூப்பி வரவேற்றுக் கொள்கின்றோம். மேலும் இந்த நிகழ்ச்சி 250 வாரங்கள் வெற்றிகரமாக நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு முதுகெலும்பாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் சிதம்பரம் சார், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் சிதம்பரம் சார் அவர்களுக்கு 24/7 நமது சங்கத்தை பற்றி யோசித்து சங்கம் வளர வேண்டும், மாற்றுத்திறனாளிகள் நாம் அடுத்தாக என்ன செய்யலாம் என்று யோசித்து இந்த நிகழ்வை இப்படி ஒரு நல்லுறவாக ஆக்கி கொண்டிருக்கின்ற சிதம்பரம் சார் அவர்களையும் வருக 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 என வரவேற்று வருகிறோம். அடுத்தபடியாக என்னை வரவேற்புரை ஆற்ற பணித்த தலைவர் மற்றும் அதற்கு வித்திட்ட தலைவர்கள் அத்துணை பேரையும் வணங்கி வருக 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 என வரவேற்கின்றோம். மேலும் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்து நமக்கு பாதுகாவலர் நியமனம் மற்றும் பயிற்சி பராமரிப்பு உதவித்தொகை பற்றிய அனைத்து விவரங்களையும் சிறப்பான முறையில் விரிவாக எடுத்துரைக்க வந்திருக்கின்ற சிறப்பு கல்வித்துறை டிப்பட் முட்டுக்காடு சென்னை அங்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா ஆமா கோவிந்தராஜ் அவர்களை இரு கரம் கூப்பி உங்களை வருக 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 என மாற்றுத்திறனாளர் பேரவை சார்பாகவும் உதவிக்கரம் சார்பாகவும் அமர் சேவா சங்கத்தின் சார்பாகவும் உங்களை வருக 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 என வரவேற்கின்றோம். 280 வாரங்களும் 209 அறிஞர்களை இந்த பேரவை நமக்கு காட்டி வீட்டில் இருந்தபடியே அத்துணை பேர்களையும் அவரவர் வீட்டிற்கே அழைத்து வந்த பெருமை இந்த பேரவையை விட்டு வேறு யாருக்கும் கிடையாது. அதான் முதலே சொன்னேன், நட்சத்திர கூட்டங்கள் போலுள்ள பல்வேறு சங்கங்கள் நடுவே முழு நிலவாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பேரவை இன்று சிறப்பாக நமக்காக சிறப்பு விருந்தினர் ஆமா கோவிந்தராஜ் அவர்கள் விரிவுரையாளர், சிறப்பு கல்வித்துறை நிப்பட்டில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அவர்களை பாதுகாவலர் நியமனம் மற்றும் பயிற்சி பராமரிப்பு உரிமை தொகை என்கின்ற அந்த தலைப்பில் பேச இங்கே அழைத்து வந்திருப்பது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை. அவர்களை மீண்டும் வருக 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 என வரவேற்றுக் கொள்கிறோம். மேலும் இறுதியாக நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற எனது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வழக்கறிஞர் பெருந்தகை சுரேஷ் பிரபாகர், டாக்டர் சுரேஷ் பிரபாகர் சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் என்னை இந்த பேரவையில் முதலாக கையை பிடித்து அழைத்து வந்து இன்று வரை என்னுடன் பாசமாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற எனது உடன்பிறவா எனது சகோதரர் இருளப்பன் கோபாலகிருஷ்ணன் அவர்களையும் வருக 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 என வரவேற்கிறேன். மேலும் பாண்டிச்சேரி பல்கலைக்கழக பேராசிரியர் மதன் மோகன் சார் அவர்களையும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் தன் நிகழ்வாக கருதி தமிழ்நாட்டில் எங்கு ஒருவருக்கு எந்த பிரச்சனை என்றாலும் உடனடியாக ஆர்டிஐ போட்டு உடனடியாக அவர்களுக்கு என்ன உதவி தேவையோ அடுத்த கணம் தேனியை விட சுறுசுறுப்பாக இயங்குகின்ற எனது பாசமிகு சகோதரர்
ஆர்டிஐ இளங்கோவன் சார் கும்பகோணம் சிறந்த ஒரு அறிஞர். யாருக்கு ஒரு பிரச்சனைனா ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம், எனக்கு ஒரு பிரச்சனைனா ட்ரெயின்லயே தீர்த்து விட்டுருவாரு. அதை பார்ப்போம் பின்னால பார்ப்போம்லாம் கிடையாது. அதாவது தேனியை விட சுறுசுறுப்பாக இந்த சிறப்பானது ஒரு செயல் வீரர் ஆர்டிஐ இளங்கோவன் சார் அவர்களையும் வருக 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 என வரவேற்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக வைரமணி சார் அவர்கள், இன்று தலைமையேற்றிருக்கின்ற நந்தகுமார் சார் அவர்கள், மேலும் உதவி உபகரணங்கள் மற்றும் சென்னைக்கு யார் வந்தாலும் இன்முகத்துடன் வரவேற்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்கின்ற எனது பாசமிகு சகோதரர் சார் தீபக்குமார் குப்தா அவர்களையும் வருக 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 என வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்த மாநிலத்தில் பணியாற்றினாலும் தன் மாநிலமாகிய தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் பேரவையில் முழு கவனம் செலுத்தி நமக்காக முழு உதவி செய்து பல திறமையான அறிஞர்களை நமக்கு அறிமுகப்படுத்தி மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் ஒளியேற வேண்டும் என்று இன்றளவும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற எனது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கனக சபாபதி சார் அவர்களையும் வருக 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 என இரு கரம் கூப்பி வரவேற்றுக் கொள்கின்றேன். மேலும் இந்த நிகழ்வு 100 தாண்டி 200 தாண்டி இன்று 209வது வாரத்தில் என்னை பேச வைத்து அழகு பார்த்து கொண்டிருப்பது வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய ஒன்று. அனைத்து மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக செயல்பட இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இன்று வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வருக 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 என வரவேற்று இறைவன் அருளால் அனைவருக்கும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். பேரவையின் மூலமாக நம் அனைவருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்க வேண்டும். அதற்கு தலைவர்கள் பணியாற்றியவர்கள் அவருடன் நாம் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை விடுத்து நீங்கள் அனைவரும் எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிய அனைவரையும் வருக 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 என இரு கரம் கூப்பி வரவேற்று என்னை பேச வைத்த அத்துணை வீரர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி எனது வரவேற்புரையை நிறைவு செய்து மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம். குட் ஈவினிங் சார். சுரேஷ் ஃப்ரம் பாண்டிச்சேரி. நன்றி. இருவருக்கும் வரவேற்புரையை மிக சிறப்பாக மிக மிக ஒரு அன்புடனும் பாசத்துடனும் மகிழ்ச்சியுடனும் அரவணைப்புடனும் ஆற்றிய நெல்லை மாவட்ட உதவிக்கர சங்க தலைவர் ஆற்றல் மிகு பகவதி குமார் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக நோக்க உரை. சுரேஷ், கொஞ்சம் அறிமுக நோக்க உரைக்கு முன்னாடி நம்ம வாழும் சித்தர் பத்மஸ்ரீ ராமகிருஷ்ண ஐயா இருக்காருங்களா? அவருடைய வரவேற்பு, அவருடைய சிறப்பு கருத்துக்களை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நோக்க உரையை ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன். அவரு இன்னும் ஜாயின் பண்ணல சார். சார் ஜாயின் பண்ணல சார். நந்தகுமார் சார். சரி சரி, ஜாயின் பண்ணா இப்போ அருமையான வரவேற்பை கொடுத்த நம்ம பகவதி குமாருக்கு ஒருத்தர் பேரையும் விடாம அழகா தெளிவாகவும் எல்லாரையும் வாழ்த்தி சொல்ல பகவதி குமாருக்கு பேரவையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நோக்க உரையை டாக்டர் மதன் மோகன் ஐயா அவர்கள் வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மதன் மோகன் ஐயா. நன்றி சார். நன்றி சார். வாங்க. நன்றி சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். வெரி வார்ம் குட் ஈவினிங் டு ஆல் த dignitaries and special people who have joined this meeting. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த நோக்க உரை எனக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட். பிஃபோர் தட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் எலெக்ஷன்ஸ். எங்க எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிடுச்சு 1ஆம் தேதி. இன்னைக்கு சில நியூஸ் பார்த்தேன். ஃபார் தி பிசிக்கலி சேலஞ்ச் வந்து அந்த பேலட் வீட்லயே பண்ற மாதிரியும் ஒரு ஏற்பாடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அது இல்லாம எலெக்ஷன் அன்னைக்கு எல்டர்லி பீப்புள் அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கு ஃப்ரீ பஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ்ல பார்த்தோம். அண்ட் தட் சவுண்ட்ஸ் குட். அண்ட் as far as எலெக்ஷன்ல வந்து we have seen, இப்போ நாங்க பார்த்த வரைக்கும் ramp facilities was good, wheelchair facilities was good. பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் அது எங்க கான்ஸ்டிட்யூன்சில நல்லா இருந்துச்சு. we hope that in the infrastructure facilities வந்து should be available for all the constituencies அப்படின்றது வந்து நம்மளுடைய ஆசை விருப்பம். அதே மாதிரி நிறைய இதுல வந்து நம்ம இப்போ வந்து பார்த்துருக்கோம். நிறைய ரெப்ரசன்டேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. உதவித்தொகை உயர்த்தணும், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் வந்து எலெக்ஷன் டியூட்டி கொடுக்காம இருக்கணும் ஸ்டாஃபுக்கு. மதுரையில கூட ஒரு ரெப்ரசன்டேஷன் போயிருக்கு அப்படின்னாங்க.
எஸ் எலெக்ஷன் டியூட்டி பார்க்கறது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது டிஃப்ரெண்ட் ஏபிள் பீப்புளுக்கு. ஸோ கவர்மெண்ட் ஷுட் ட்ரை டு எக்ஸம்ட். எங்களுக்கெல்லாம் எக்ஸம்ஷன் உண்டு. எனக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேர் வரும், எலெக்ஷன் டியூட்டியில் பேர் வரும். அதுக்கப்புறமா அகாடமிக் செக்ஷன்ல போய் எப்பா என்னால் தான் முடியாதுப்பா எலெக்ஷன் டியூட்டிலாம் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சார் நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருங்க, நம்ம எக்ஸம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பேரே வராத மாதிரி ஃபார் ஆல் பிடபிள்யூடி government staff, they should be exempted from election duty. That would be better. Of course, பண்ணணும்னு ஆசைப்பட்டா they can do. That is different. But it's not an easy job. ஏன்னா எங்களுக்கே தெரியும், என் கலீக்ஸ்லாம் எலெக்ஷன் டியூட்டி போயிட்டு வந்து சொன்னாங்க, சார் என்ன சார் இது இவ்வளோ கஷ்டமா இருக்கீங்க அங்கே உள்ள இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா that's how the election agents are behaving very, very indifferently. So better that if we don't want, நமக்கு வேண்டாம் அப்படின்னா we should be exempted from that election duty. So அது ஒரு முக்கியமான விஷயமா வந்து அங்க மதுரையில பதிவு பண்றாங்க. நம்ம காங்கிரிகேஷனையும் நம்ம பதிவு பண்ண விரும்புறேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன விஷயங்கள். அதன் பிறகு நம்மளுடைய காங்கிரிகேஷன் இப்போ நம்ம 4 ஆண்டுகள் நிறைவு செய்து விட்டோம். இன்றையோ 208வது வாரத்திலேயே நம்ம வந்து 4 ஆண்டுகள் முடிவு செய்து விட்டோம். இது 5வது ஆண்டு. 5வது ஆண்டு அடியெடுத்து வைத்துள்ளோம். இது வரைக்கும் நம்ம வந்து பகவதி சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வாரத்திலையும் நமக்கு வந்து இன்வைட்டீஸ், ஸ்பெஷல் இன்வைட்டீஸ் வந்திருக்காங்க. இந்த 4 ஆண்டுல we had guests representing various fields. லைக் இப்போ வந்து ஆர்டிசம் அப்படின்னா ஆர்டிசம்னால பாதிக்கப்பட்டவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் வந்திருக்காங்க, அதை ட்ரீட் பண்ற டாக்டர்ஸும் வந்திருக்காங்க, அதுல இருக்கிற ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் வந்திருக்காங்க. இன்னைக்கும் ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் அதை பத்திலாம் வந்து இன்னைக்கும் ஒரு செஷன் இருக்கு. ஸோ இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அனைத்து ஸ்டேக் ஹோல்டர்ஸும் இன்வால்வ். நம்மளுடைய புராணத்துல வந்து ஒரு அடியில வந்து உலகத்தை அளந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம புராணத்துல ஒரு நிகழ்ச்சி இருக்கு. அதே போல ஒரே ஒரு விரல் மட்டும்தான் இருக்கு, ஒரே ஒரு விரல் மட்டும்தான் வந்து இயங்குது அப்படின்ற ஒருத்தர் வந்து உலக அளவில் கிராஃபிக்ஸ்ல பாப்புலரைஸ் ஆயிருக்காரு அப்படின்ற விஷயமும் நம்மளுடைய காங்கிரிகேஷன்ல இந்த செஷன்ல நமக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாய்குத்தான் நினைக்கிறேன் அவர் பேரு, நம்ம சபாசாரா அவரை அழிஷ்டம் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய காங்கிரிகேஷனுடைய ஆன்லைன் மீட்டிங்ல ஒரு மோட்டிவேஷன் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ நம்மளுடைய முக்கியமான அந்த மிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு எனிபடி ஒரு இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி, ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் சரி, ஒரு விஷன் வேணும், ஒரு மிஷன் வேணும். ஸோ நம்மளுடைய மிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிக்னிஃபைட் லைவ்லிஹுட் ஃபார் த பிடபிள்யூடிஸ். நம்மளுடைய மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு ஒரு டீசெண்டான ஒரு வாழ்வாதாரம் வேணும். அதுக்கு தான் நம்ம வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷனிங் அதை நோக்கி தான் செய்யறோம். ஸோ அது எப்படி செய்யலாம் அப்படின்றத பத்தி வந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து we are keeping on deliberating. We have done some things also and நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு எப்படி இருந்தாலும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் கமிட்டி அப்படின்ற அந்த கமிட்டியுடைய தலைவர் அப்படின்ற முறையில வந்து மெயினா இப்போ நம்ம எடுத்தது வந்து அந்த ரெகுலரைசேஷன் மட்டும் நமக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னா வந்து we mighty pleased and mighty happy. அதெல்லாம் முதல்ல இருந்தே செஞ்சுட்டு இருக்கோம், இன்னும் அது முடியல. அது முடிஞ்சா எல்லாருடைய ஆசையும் அதுதான், அது முடியணும் அப்படின்னு எல்லாருடைய ஆசை. ஸோ அது முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பேக்லாக் வேகன்சிஸ் பத்தி நம்ம வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். பேக்லாக் வேகன்சிஸை வந்து எப்படி ஃபில்அப் பண்ணலாம், இதை வந்து அடுத்த ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பிஸ்னஸ் எப்படி வந்து மாற்றுத்திறனாளர்கள் வந்து எப்படி பிஸ்னஸ் எப்படி நல்லா செய்யலாம். தேர் வாஸ் அன் ஐடியா, அமேசான் வெப்சைட் மாதிரி ஒரு பிசிக்கலி ஒரு பிடபிள்யூ வெப்சைட் மட்டுமே ஆரம்பிச்சிடலாம். பிடபிள்யூ வெப்சைட் ஆரம்பிச்சு நம்மளுடைய தோழர்கள் அவங்களுடைய பொருட்கள் அனைத்தையும் அந்த வெப்சைட்ல காட்சி பண்ணலாம். மேக்சிமம் நமக்கு அதுல அந்த மாதிரி பொருட்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் அந்த வெப்சைட்ல போய் வாங்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு ட்ரெயின்ல போகும்போது பேனா விற்கிறவங்களை பார்த்தோம்னா உடனே பேனா வாங்கிடுறோம். நாங்க கண்டிப்பா வாங்குவோம், நானும் சரி என் ஒய்ஃபும் சரி, தேவையோ இல்லையோ பேனா தேவையோ இல்லையோ ஒரு 10 பேனா கொடுப்பான் அப்படின்னு சொல்லி வாங்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த வெப்சைட் மாதிரி ஒன்று இருந்து நம்மளுடைய அனைத்து தொழில்கள் வந்து அவங்களுடைய ஒரு சுயபதிவு குழு போடுற ப்ராடக்ட்ஸோ இல்லை எனிதிங் லைக் இப்போ பேச்சியம்மாள் வந்து ஒரு நல்ல சுயபதிவு குழு நடத்திட்டு இருக்காங்க நெல்லையில. அந்த மாதிரி அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து அதுல காட்சிப்படுத்தி அது நமக்கு தேவை, ஓரளவுக்கு தேவை அப்படின்னா வேற எங்கேயோ வாங்குது போலாம்
இந்த வெப்சைட்ல போய் வாங்கினோம்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து சிறப்படையும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 இதுல நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எப்படி வந்து ஒரு டிக்னிஃபைட் லைவ்லிஹுட் நம்மளுடைய மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு எப்படி ஒரு டிக்னிஃபைட் லைவ்லிஹுட் கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம பேசியிருப்போம். ஸோ இட்ஸ் ஆல் யூனோ கெட்டிங் அலாங் வெல், டிஸ்கஷன்ஸ் ஆர் குட். இப்போ ஆக்ஷன் பிளான் நம்ம கொண்டு வரணும், ஸ்ட்ராட்டஜி, we have to implement the strategy. எப்படி வந்து நம்மளுடைய வாழ்வாதாரம் சிறக்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம யோசிக்கணும். நம்மளுடைய பெருந்தலைவர்கள் உண்மையிலேயே நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் அவர் டிஐபி வடகுட்டி சார், சத்யானா சார் அண்ட் பத்மஸ்ரீ ராமகிருஷ்ணன் சார் அண்ட் எல்லாருமே சிதம்பரம் சாரோ இல்லை எவ்ரிபடி இஸ் புட்டிங் இன். நந்தகுமார் சார் இஸ் தேர், அட்வொகேட் இளங்கோவன் இஸ் ஜஸ்ட் எக்ஸம்ப்ளரி அண்ட் ஜஸ்ட் எக்ஸப்ஷனல் பர்சன். பகவதி சொன்ன மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே 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 ரியாக்டிவ் தான், உடனே டக்குன்னு அடுத்த செகண்ட் வந்து ரிப்ளை. ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட சில எக்ஸலண்ட் மேன் பவர் இருக்கு. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணி அனைத்து மாற்றுத்திறனாளர்களுக்கும் வந்து ஒரு ஒரு நல்ல லைவ்லிஹுட கொண்டு வரலாம் அப்படின்றத பத்தி நம்ம டெலிபரேட்டட் a lot. ஸோ அடுத்தது வந்து we have to enforce the action plan, ஸ்ட்ராட்டஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அனைவருடைய வாழ்க்கையிலும் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு விளக்கேற்றி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அப்படின்ற அந்த ஆசையோட நாளை மறுநாள் நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு வருது. ஸோ அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன் அட்வான்ஸ். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டுல நம்மளுடைய வாழ்க்கை மேலும் மேலும் வளரணும். புது கவர்மெண்ட்டும் வரப்போகுது 24ஆம் தேதி. ஒரு நல்ல அரசு வரணும், நம்மளுடைய குறைகள் அனைத்தும் தீர வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டு வாய்ப்பு அளித்ததற்கு மிக்க நன்றி. Thanks a lot for the opportunity and I'm handing over the session back to Nandakumar sir. Thank you sir, thanks for the opportunity. Back to you sir, thank you. வணக்கம் மதன்குமார் சார். அருமையான கருத்துக்களை தெளிவாகவும் மற்றவங்களுக்கு புரியும்படியும் எளிமையான தமிழ்ல நீங்க கொடுத்ததுக்கு ரொம்பவும் என்னோட பேரவையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே அவர் சொன்னது போல ஒரு சின்ன கருத்தை நான் இங்கே வெளியிட விரும்புகின்றேன். பொதுவாக நம்முடைய எலெக்ஷன் அறிக்கையில, தேர்தல் அறிக்கையில மாற்றுத்திறனாளிகளை பற்றிய ஒரு கோட்பாடு எதுவுமே வெளியிடவில்லை. உதவித்தொகையை உயர்த்தி வழங்குவதாக சொல்லியிருக்கின்றார்களே தவிர நமக்கு வாழ்வாதார உரிமைகளை பற்றி யாருமே பேசாதது ஒரு குறிப்பிட்ட ஒரு வருத்தமாக இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், நமக்கு கல்வியிலே இடஒதுக்கீடு கொடுத்திருக்கின்றார்கள், வேலை வாய்ப்புல கொடுத்திருக்கின்றார்கள், மற்ற துறைகளிலே பதவி உயர்வு கொடுத்திருக்கின்றார்கள். எல்லாவற்றிலுமே இன்க்ளூசிவ், அதாவது இணைந்த சமுதாயம், ஒருங்கிணைந்த சமுதாயத்துக்கு நம்மை இணைக்க வேண்டும் என்று பாடுபடும் நம்முடைய கட்சிகளும் அரசாங்கங்களும் நமக்கு தேர்தலிலே நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்குவதிலே யாருமே முன்னெடுப்பு எடுக்காதது ஒரு பெரிய வருத்தம். நமக்கு எல்லாவரும் நமக்கு உரிமையை கொடுக்கும் பொழுது தேர்தலில் நிற்கக்கூடிய ஒரு உரிமையை நாம் பெற முடியாமல் இருக்கின்றோம். ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் ஒரு பத்திரிகையில நான் படித்தேன். இது யாரோ ஒரு தனி வழக்கு போட்டார். அதற்கு தேர்தல் ஆணையம் எதுவும் செய்ய முடியாது, நீங்கள் நாடாளுமன்றத்திலே அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தால்தான் உங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் என்று ஒரு தெரிவித்தார்கள். அந்த இடஒதுக்கீடு கிடைப்பதை நாங்கள் உதவிக்கரத்திலே ஒரு 2 ஆண்டு போன எலெக்ஷன்லேயே நாங்கள் எழுதணும், தலைவர் எழுதினோம், நானும் எழுதணும். இடஒதுக்கீடு வேணும், தேர்தலையும் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், நாங்களும் சமுதாயத்துல ஒரு அங்கம்ன்றது சொல்லி நம்ம கேட்டோம். இதுவரையும் வரல. இந்த எலெக்ஷன்லயா சொல்லுவாங்க பார்த்தா இதுவும் சொல்லலை. இப்போ நாடாளுமன்றத்திலே அது சட்டத்தை நிறைவேற்றினாதான் உங்களுக்கு தேர்தல் ஆணையம் அதை நடைமுறைப்படுத்தும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நம்முடைய சுரேஷ் பிரபாகர் போன்ற வழக்கறிஞர்கள் இதை எப்படி அணுக வேண்டும், எவ்வாறு அடுத்த தேர்தல் வருவதற்குள், அதாவது மாநகராட்சி தேர்தல், ஏதாவது உள்ளாட்சி தேர்தல், வேறு ஏதாவது தேர்தல் வருவதற்குள் நம்முடைய இடஒதுக்கீடை கொஞ்சம் அவசர காலமாக எடுத்து அதை உடனே நிறைவேற்ற பாடுபட வேண்டும் என்று ஒரு சின்ன வேண்டுகோளை இந்த பேரவையில வைக்கின்றேன். அருமையாக உரை நிகழ்த்திய நம்முடைய டாக்டர் மதன் மோகன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, இன்றைய கருத்தரங்கின் நோக்க முறையா இந்த கருத்தரங்கின் சிறப்பு விருந்தினரை பற்றி நம்முடைய வழக்கறிஞர் சுரேஷ் பிரபாகர் அவர்கள் கொஞ்சம் தெளிவாக தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி நந்தகுமார் சார். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம இணைய கருத்தரங்குக்கு ரொம்ப சீஃப் கெஸ்ட கொடுக்கறது நம் அடுத்த மாநிலத்துக்கு சொந்தக்காரர் திரு கனகசபாபதி சார் தான். அவரு என்னை விட நல்லாவே தெரிஞ்சவர், நம்ம கோவிந்தராஜ் சாரு நல்லா தெரிஞ்சவர், மேடம் விஜயலட்சுமி நல்லா தெரிஞ்சவர். அதனால அவர் சொல்றது அருமையாகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படின்ட்டு
ஒரு முன்மொழிகிறேன். அதனால நந்தகுமார் சார்பா நம்ம கனகசபா சார் சொன்னா நல்லா இருக்கும்ன்றது. சார் கனகா சார் கனக சோழ சார், நீங்க கொஞ்சம் பேசுங்க சார், உங்களோட இது அறிமுகம். தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். வணக்கம். கோவிந்தராஜ் சார் வந்து பேராசிரியரா நிப்மெட்ல பல வருடங்கள் வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. சிறப்பான ஒரு ஆசிரியரா நிறைய மாணவர்களை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஆதரவு கொடுக்கறதுக்கு கேர் கிவர்ஸ் சம்பந்தமான லீகல் கார்டியன்ஷிப், ஸோ அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து நமக்கு தெளிவாக எடுத்து சொல்றதுக்கு ப்ராக்டிக்கலாக, ஸோ அதை செஞ்சுக்கிட்டு அது சம்பந்தமா மக்களுக்கு மாணவர்களுக்கு வந்து பாடமும் எடுத்துக்கிட்டு, ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து அவங்க வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம நிப்மெட்ல தேசிய நிறுவனத்தில். ஸோ சார் இங்கே வருகை தந்து நம்முடைய பேரவையில் இருக்கக்கூடிய சிறப்பான தலைவர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினா இது நம்ம தமிழ்நாடு முழுவதும், பாண்டிச்சேரி முழுவதும் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கார்டியன்ஷிப் தேவைப்படுற நபர்களுக்கு அது எப்படி அதை அப்ளை பண்ணுறது, அப்புறம் கேர் கிவிங் வந்து தேவைப்படுறவங்களுக்கு எப்படி அந்த கேர் கிவிங்கை கொடுக்கறது. ஸோ இது சம்பந்தமாக வந்து நிச்சயமாக வந்து மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். நம்ம தலைவர்கள் மூலமாக மற்ற கூட்டமைப்பில் இருக்கிற மற்ற நபர்களுக்கும் வந்து இந்த விழிப்புணர்வு சென்றடையும். ஸோ நிறைய மக்கள், எனக்கு தெரிந்து ஆயிரக்கணக்கான மக்கள் பயனாளிகளுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது யூடியூப்லேயும் இந்த வீடியோ வரப்போகுது. ஸோ கோவிந்தராஜ் சாரை வருக என்று வரவேற்று, சார் சிறப்பாக இந்த செஷனை அமைச்சு கொடுங்க சார். உங்களுடைய கருத்து மூலமாக நிறைய மக்கள் பயன்பெற போகிறாங்க சார். நன்றி. வணக்கம். வணக்கம். சுரேஷ், கொஞ்சம் நீங்க பேசுங்க இப்போ. சார் கனக சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவருடைய பணி மிகவும் மிக 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 சிறப்பானது, மகத்தானது. அவர் எத்தனை பேர் இந்த இணைய கருத்தரங்கு கொடுத்துருக்காருன்னு கணக்கிலேயே கிடையாது. அந்த அளவு மிகப்பெரிய சாதனையாளர்களை, சிறப்பு விருந்தினர்களை அவர் கொடுத்துருக்காரு. பகவதி சொன்ன மாதிரி பெரிய பெரிய விஷயம்லாம் கிராமத்து லெவல்ல நம்ம இணைய கருத்தரங்கு மூலமா போய் சேர்ந்துருக்குன்னா அதுக்கு நம்ம கனக சாரோட பாட்டு ஒரு இமயமலையில கொடிய நடுற மாதிரியான ஒரு பாட்டு. அவருக்கு நம்ம கண்டிப்பா பேரவை சார்பாக, உதவிக்கரன் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். யூ ஆர் கிரேட் சார், சிம்பிளி கிரேட் சபா சார். So you introducing so many chief guests for our Zoom meeting and thanking always sir. And now ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ரொம்ப பேருக்கு இந்த டாபிக் தெரியாதுங்க. அதாவது எப்படி கார்டியன்ஷிப்புக்கு எப்படி கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது, என்ன மாதிரி மானிட்டரி பெனிஃபிட் இருக்கு, எந்தெந்த ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்கு, எந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், எப்படி அவங்க வாழ்க்கையை சிறப்பானதை ஆக்கணும் அப்படின்ற பல விஷயங்கள் இந்த அளவுக்கு கிராமத்து அளவுல போய் சேரலைன்றது தான் மிக மிக வருத்தமான விஷயம். ரொம்ப பேர் பேரண்ட்ஸ்க்கு இது தெரியாதுங்க. அதனால இந்த முக்கியமான தலைப்பை கண்டிப்பா இதை சிறப்பா எடுத்து அவருக்கே உரிய பாணியில, ஏன்னா அவர் காலேஜ்ல விரிவுரையாளர், அவரால் சிறப்பா இதை சொல்ல முடியும். பல பேருக்கு சிறப்பா புரிய வச்சிருக்காரு. பல பேருக்கு அவருக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெஸ்ட் ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு. ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் யுவர் வேல்யூபிள் ஸ்பீச் சார். ப்ளீஸ் வெல்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். நன்றி நந்தகுமார் சார். இப்போது சிறப்பு விருந்தினரை பேச அழைக்குமாறு நந்தகுமார் சாரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி சுரேஷ். நம்முடைய இன்றைய 209வது வார கருத்தரங்கிற்கு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கக்கூடிய ஆமா கோவிந்தராஜ் அவர்களை நம்முடைய கருத்தரங்கிலே அவர் கருத்துக்களை எடுத்து வைக்கும்படி, அதை அனைவரும் உற்று நோக்கும்படியும் கேட்கும்படியும் அமைதியாக இருந்து காக்கும்படியும், பின்னர் அவர் முடித்தவுடன் உங்களுக்கான சந்தேகங்களை கேட்கலாம் என்றும் ஒரு வேண்டுகோளோடு அவரை பேச வரும்படி அழைக்கின்றேன். கோவிந்தராஜ் சார், கண்டிப்பா நீங்க பேசலாம் சார். உங்களுடைய வரவேற்பு சார். ஐயா வணக்கம் ஐயா. இன்று மாலை நேரத்தில் எனக்கு வரவேற்புரை வழங்கிய ஐயா அவர்களுக்கும், முன்னுரை வழங்கிய ஐயா அவர்களுக்கும், இனாகரல் அட்ரஸ் வழங்கிய ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மாலை நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடிபுல் ஐயா, அடிபுல்.
ஆடிபிள் சார், ப்ளீஸ் ப்ரொசீட் சார். தேங்க்யூ. ஆடிபிள் ரொம்ப நன்றி ஐயா. இதுல எனக்கு அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ண மட்டும் பர்மிஷன் கொடுங்க ஐயா. ஸ்கிரீன் ஷேரிங் கோவிந்த்ராஜ் ஏஎம்னு இருக்கும், அது கொஞ்சம் பர்மிட் பண்ணுங்க. பிபிடி ஆல்ரெடி given sir, you are the co-host now. Thank you. இளங்கோ கொஞ்சம் பாத்துங்க. ஐயா இதுல நாட்டோலையும் காமிக்குது ஐயா. கோவிந்த்ராஜ், எஸ் ஐயா. அதற்கு முன்பு இன்று இந்த மாலை வேளையில் ஒரு அற்புதமான தலைப்பில் என்னை அறிமுகம் செய்து எனக்கு வாய்ப்பு வழங்கிய டாக்டர் ஏ சிதம்பரம் ஐயா, எப்சான் யூனிட் இன்சார்ஜ், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அவர்களுக்கும், என்னை அவரிடம் ரெக்கமெண்ட் செய்த டாக்டர் கே பாலபாஸ்கர், ஹெச்ஓடி ஆஃப் அடல்ட் இண்டிபெண்டன்ட் லிவிங் நிப்மட் ஐயா அவர்களுக்கும், இந்த 209வது வெபினார் ஆர்கனைஸ்டு பை கான்கிரேஷன் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி டிபிஓ என்ஜிஓ அவர்களுக்கும், குறிக்கோள் அவரை வாசித்த டாக்டர் ஜி மதன் மோகன் ஐயா அவர்களுக்கும், வெல்கம் அட்ரஸ் வழங்கிய பகவத் குமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கொண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது ஷேர் பண்ணலாமா? இல்லையே, இந்த காமிக்கல. ஐயா ஆடிபிள்? கேக்குது சார், கேக்குது. பிபிடி ஷேர் பண்ண முடியல. இளங்கோ சார் கொஞ்சம் பாருங்க. சார் கொடுத்துருப்பாங்க சார், இப்ப சொல்லிட்டேன். சார் நீங்க ப்ரொசீட் பண்ணலாம் சார், போஸ்ட் கொடுத்தாச்சு. தேங்க்யூ. என்ன இல்ல சார், இப்பதான் ட்ரை பண்ணிருக்கேன். வந்தாச்சு சார். வந்தாச்சு, ஓகே, நன்றி. இன்றைய தலைப்பும் பார்க்கும்போது எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் குறைஞ்ச ஒரு 20 நிமிஷம் தான் கொடுத்தாங்க ஐயா, முன்னாடி சொல்லி. அதனால நான் கொஞ்சம் ஸ்லைஸே அவர் எனக்கு 10 ஸ்லைஸ் தான் மேக்சிமம் சொல்லியிருந்தாரு. அதனால நானே கொஞ்சம் கண்டென்ட் கம்மியா தான் வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கு விழிப்புணர்வு செஷன்ஸ் இருக்குமா என்னுடைய ஒரு நம்பிக்கை. அதோடது ஏதாவது கேள்விகள் இருந்தா கடைசியில் கேட்கலாம். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய பதில் அளிக்கிறேன் ஐயா. இதுல கேரிகிவர்ஸ் ட்ரைனிங் அப்படின்னு மெயினா, கேரிகிவர்ஸ் ட்ரைனிங் தான் மெயினா அவருக்கு போக்கஸ் பண்ண சொல்லி இருந்தாரு. இது கேரிகிவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்கு. நமக்கு இப்போ நம்ம சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு தான் கேரிகிவர்னு பாக்குறோம். பர்சன் யாராக இருந்தாலும், ஒரு பர்சன் நம்ம வீட்லயே இருக்கோம், ஸோ நம்ம கூட இருக்கவங்களுக்கு ஒரு உதவி தேவை அப்படின்னா அவங்களுடைய உதவி செய்யறாங்க. கேரிகிவர் போது பராமரிப்பாளர்னு வரலாம், பாதுகாவலர்னு வரலாம், முதன்மை பாதுகாவலர்னு வரலாம், முதன்மை பராமரிப்பாளர்னு வரலாம். அந்த கேரிகிவர்ஸ்ன்றவங்க அது பாருங்க, நம்மளுடைய தேவையான அளவுக்கு பிசிக்கலாவும் எமோஷனலாவும் சோசியல் சப்போர்ட்டும் வழங்கக்கூடிய நபராக இருக்கிறாங்க. ஸோ அது என்னென்ன நேரத்துல பார்க்கும்போது நமக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் கூட வரலாம், இல்ல வயது மூப்பு காரணமாக கூட யாராவது நமக்கு பராமரிப்பு செய்யலாம், இல்ல உடல் ஊனமுற்றோர், இல்ல அறிவுத்திறன் குறைபாடு உடையோர், அவர்களுக்கும் நமக்கு கேரிகிவர் செய்யலாம். இந்த கேரிகிவர்னு பார்க்கும்போது 2 வகையா பிரிக்கலாம். கேரிகிவர் பராமரிப்பாளர்கள் 2 வகையா. ஒண்ணு இன்ஃபார்மர் கேரிகிவர் சொல்லுவாங்க. இன்ஃபார்மர்னா நம்ம கூடவே இருப்பாங்க, அவங்களுக்கும் கேரிகிவர்னு ஒரு நேம் கொடுக்க மாட்டோம். ஓகே, பராமரிப்பை நாம கொடுக்க மாட்டோம். நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாரு வேணும், நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு யாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு போதுமான பணிவிடை செய்யறோம் இல்லையா, அது இன்ஃபார்மர் கேரிகிவர் சொல்லலாம். அப்புறம் ஃபார்மர் கேரிகிவர், எனிபடி ஃப்ரம் அவுட் சைட் ஹோம், வீட்டுல இருந்து வெளியில இருக்கவங்களே நம்ம கேரிகிவரா பராமரிப்பரப்பா நம்ம நியமிக்கிறோம். ஸோ அவங்க ட்ரெயின்டு ப்ரொஃபஷனலா இருக்கலாம், எங்கேயாவது ட்ரெயின் இருக்கலாம், இல்லை எங்கேயாவது எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா இருக்கலாம், இல்லை 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், இல்லை 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், இல்லை எங்கேயாவது கோர்ஸ் படிச்சிருக்கலாம்.
ஸோ அவங்க நர்ஸ் அசிஸ்டண்டா இருக்கலாம், இல்ல மறுவாழ்வு இல்லத்திலேயோ மறுவாழ்வு துறையிலையோ இருக்கலாம், இல்ல பர்சனல் கேர்ஸ்ன்னு இருப்பாங்க. சில ரொம்ப வசதியானவங்க இல்ல ரொம்ப என்ஜிஓல இருக்கவங்க, அவங்க வந்து தனியா ஒரு நபருக்குன்னு ஒரு கேரிகர் வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து 2 வகையா பிரிச்சிருக்காங்க அந்த பராமரிப்பால். ஸோ அவங்களோட மெயினி ரோல் என்னன்னு பார்த்தா, இந்த டெய்லி அசிஸ்டன்ட், டெய்லி தினம் தினம் அவங்களுக்கு உதவி செய்யறது. ஸோ இந்த ஸ்பெஷலைஸ்டு ரிஹாபிலிட்டேஷன் சப்போர்ட்ல. ஸோ இதுல மெயினா என்ன பார்க்கும் அப்படின்னா, இந்த மறுவாழ்வு அப்படின்னு சொல்லுவோம், இந்த ஊனமுற்றோர் மறுவாழ்வு. அதுல வந்து இந்த கேரிகரோடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான என்னன்னா, அவங்களுடைய இருக்கக்கூடிய பிராபலத்தை வந்து இன்னும் பின்னோக்கி போகாமல் இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் பயிற்சி கொடுக்க உதவுறதுக்கு, அப்புறம் அவங்களுடைய திறனை வந்து மேம்படுத்துறது இந்த டெய்லி டே டு லைஃப்ல. ஸோ மெயினா அவங்களுக்கு இந்த ஃபோக்கஸ், இந்த கேர் கிவிங் ஃபோக்கஸ் என்ன பண்றோம் அப்படின்னா, பிசிக்கலாவும் மென்டலாவும் சோசியல் ஃபங்க்ஷனிங்கும், இதுல ஆஃப்டர் இல்னஸ், ஏதாவது உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாவோ, ஏதாவது இன்ஜுரி வந்தாவோ, இல்ல ஊனமுற்றோர் நிலை இருந்தாவோ அது கேர் கிவிங் தேவைப்படுது. ஸோ அதுல இந்த இதுல நம்ம பாக்குறது வந்து டிசபிலிட்டி ரிஹாபிலிட்டேஷன் போது, டிசபிலிட்டியில என்னென்ன கேரிகர்ஸ் இருக்காங்க எந்த வகைக்குன்னா, அப்போ டிசபிலிட்டியே வந்து ஒரு 5 வகையா பிரிச்சிருக்காங்க, 5 சப்டொமைன். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 21 வகையான டிசபிலிட்டி நம்ம கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிருக்கு, இந்த RPWD ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, 2016ஆம் ஆண்டு இந்திய கவர்மெண்ட் வந்து அந்த ஆக்ட் எனாக்ட் பண்ணுச்சு. அதுல பார்க்கும்போது ஒரு 21 வகையான டிசபிலிட்டியை இந்த 6 டொமைனுக்குள்ள பிரிச்சிருக்காங்க. பிசிக்கல் டிசபிலிட்டி, அறிவுத்திறன் குறைபாடு, அப்புறம் மனநலம் சார்ந்த டிசபிலிட்டிஸ், அப்புறம் குரோனிக் கண்டிஷன்ஸ், அப்புறம் ரத்தம் சார்ந்த வகையான கோளாறுகள், அப்புறம் மல்டிபிள் டிசபிலிட்டி. இந்த மாதிரி இருக்கும்போது 5 வகையான இதுல நம்ம பிரிச்சிருக்காங்க. ஸோ இதுல பார்க்கும்போது ஒரு சில ஊனமுற்றோருக்கு கேரிகவருடைய உதவி ரொம்ப ரொம்ப தேவை. ஒரு சில ஊனமுற்றோருக்கு கேரிகவரோட உதவி தேவையில்லை, ஏன்னா அவங்களோட செயலை அவங்களே செஞ்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இப்போ இன்டலெக்சுவல் டிசபிலிட்டின்னு சொல்லுவோம், அறிவுத்திறன் குறைபாடு இருக்கும். அவங்களுக்கு கை கால் எல்லாம் நல்லா இருக்கும், நல்லா பேசுவாங்க, அவங்களோட செயல்பாடுல மட்டும் கொஞ்சம் தாமதமா இருக்கும், மற்ற அவங்களே செஞ்சுக்க முடியும். அதே பாத்தீங்கன்னா இப்போ இந்த லோக்கோமோட்டார்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உடல் குறைபாடுகள், அவங்க கொஞ்சம் இப்போ சப்போஸ் கை பயன்படுத்த முடியாது, இல்லை நடக்க முடியாது, இல்லை வீல் சேர்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த கேரிகவருடைய உதவி ரொம்ப ரொம்ப தேவை. இப்போ பிளைண்ட்னஸ்ன்னு இருக்காங்க, ஒரு சிலர் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பிளைண்ட்னஸ்னா அவங்களோட சுற்றுச்சூழலை பத்தி தெரியாது. அவங்களுக்கு அந்த ஃபேமிலி லெவல்ல இருக்கிற மெம்பர்ஸ் கேரிகவரா பேசிக்ல இருப்பாங்க. அப்புறம் போக போக அவங்க தன்னுடைய தேவைகளை தானே செஞ்சுப்பாங்க. இது ஒரு கொஞ்சம் இது. ஒரு சிலது வந்து இந்த மஸ்குலர் டிஸ்டபி இருக்கிறவங்க வீல் சேர பவுண்டட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு நடக்கிறதுல பிரச்சனை இருக்கும், பொருளை உபயோகப்படுத்துறதுல பிரச்சனை இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் இருக்கு. இப்போ செரிபல் பால்சினா மூளை முடக்குவாதம் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வீல் சேர பவுண்ட்ல இருப்பாங்க, வீல் சேர்ல இருப்பாங்க. அவங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த அன்றாட வாழ்க்கைய வேலையை செய்யறதுக்கு கூட மற்றவங்களோட உதவி தேவையா இருக்கலாம். மற்றவோட உதவி நம்ம சாப்பிட்றதுக்கு உதவி தேவை, தண்ணி குடிக்கிறதுக்கு உதவி தேவை, துணிகளை மாத்துறதுக்கு உதவி தேவை, நம்மளோட டாய்லெட் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண உதவி தேவை, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே உதவி தேவை. சில குழந்தைங்க நான் வரபலா இருப்பாங்க, பேச முடியாது, அவங்களோட தேவையை புரிஞ்சுக்கிறது கூட குறைக்கிற கேரிகவர்ஸா இருப்பாங்க. இதுல கேரிகவர்ஸோட இம்பார்ட்டன்ஸ்னு பார்க்கும்போது இதுல மெயினா வந்து கிளினிக்கல் செட்டிங், தெரப்பி இல்லாம ஸ்கூலோட ஒர்க் இல்லாம மற்ற இடத்துங்கள்ல கேரிகரோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போறாங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போய் சேரத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை ஸ்கூல் ரெடினஸ் ஆகும். குழந்தைக்கு ஸ்கூல் போய் சேரத்துக்கு முன்னாடி காலையில எழுந்துடணும், குளிக்கணும், சாப்பிடணும், ட்ரெஸ் மாற்றணும், டிராவல் பண்ணணும், தன்னுடைய பர்சனல் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். அந்த இடத்துல எல்லாம் அவங்களுக்கு தேவை கண்டினியூட்டி கேர் பியாண்ட் கிளினிக்கல் செட்டிங்ஸ். சில இடத்துல தெரப்பி கொடுக்கும்போது கேரிகவரோட சப்போர்ட்ஸ் தேவை. சில இடத்துல எமோஷனல் அவங்களுடைய எமோஷனல் என்கரேஜ்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷனுக்கு கேரிகவரோட உதவி தேவையா இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேரண்ட்ஸ்க்கும் தெரபிஸ்டுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் சில இடத்துல வந்து கேரிகவர் ரொம்ப பிரிட்ஜா இருக்கு, ஒரு பாலமா இருக்காங்க.
அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா செயலுமே வந்து ஒரு டீச்சரால் செஞ்சிட முடியாது. எல்லா செயலையும் ஒரு பேரண்டால ஒரு ஸ்கூல் என்ரோல்மெண்ட்ல செய்ய முடியாது. ஸோ அந்த இடத்துல மெயினா கேர்கிவர் ஒரு முக்கிய ரோல் செய்யறாங்க. இதுல மெயினா அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பார்க்கறோம்னா ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ். ஃபங்க்ஷனல்னா ஒரு வேலையை செய்யறதுல எப்படி தனியா செஞ்சுக்கிறது. ஏன்னா ஒரு குழந்தை இருக்காங்க, அவங்க குழந்தை தண்ணி குடிக்கணும். ஒரு மூளை முடக்கவாதம் இருக்கிற குழந்தைங்க கை உபயோகப்படுத்த முடியாது, மோட்டார் அஃபெக்டடு, இயக்க திசை அஃபெக்டட்னா தண்ணி குடிக்க முடியாது, கிளாஸ் தனியா பிடிக்க முடியாது, தனியா வாயில வச்சு கிளாஸ் குடிக்க முடியாது. ஸோ இதுல ஒரு கேர்கிவர் பராமரிப்பாளர் ரொம்ப ரொம்ப முக்கிய பணியாற்றுறாரு. அப்புறம் அவங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப்ல ஒரு நாள் நல்ல சந்தோஷமாவும் முழுமையாவும் தன்னுடைய கடக்கிறதுக்கு கேர்கிவர் உதவி செய்யறாரு. அதுக்கப்புறமா ரிகவரி ஆஃப் அவுட்கம்ஸ், அவங்களோட தெரப்பி பேசிஸ்லயோ இல்லை அகடமிக் பேசிஸ்லயோ இல்லை சோசியல் இதுலயோ ஒரு நல்ல வகையான அவுட்புட் வேணும். இதுக்கெல்லாமே கேர்கிவர் ரொம்ப உதவியா இருக்காங்க. ஸோ அந்த கேர்கிவர்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் ஏஜிங் பாப்புலேஷன்ஸ்க்கு கேர்கிவர்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்காங்க. அதுக்கப்புறம் டிசபிலிட்டி குழந்தைங்களுக்கு, டிசபிலிட்டியான பெரியவங்களுக்கு உதவியா இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரோக்கு வந்த மக்களுக்கு, அதுக்கப்புறமா டயபெட்டிக்ஸ் வந்தவங்களுக்கு, அப்புறம் நியூராலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, மஸ்குலர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, ஒரு சிலர் வந்து இப்போ நார்மலா இருப்பாங்க, ஆக்சிடென்ட் ஆயிரும், சில நடக்க முடியாம இருக்கலாம், பெட் ரிட்டன் ஆயிருக்கலாம், சிலருக்கு வந்து இது நினைவு இல்லாம இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாமே இருக்கவங்களுக்கு இந்த லாங் டேர்ம் கேர் கிவிங் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கும். லாங் டேர்ம் அவங்க பெட் ரிட்டன் இருக்கும்போது அவங்களோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்றதுக்கோ, இல்லை ஃபீட் பண்றதுக்கோ, அவங்களோட மலங்களை கிளீன் பண்றதுக்கோ, இல்லை அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கோ, இல்லை அவங்க கூட பேசுறதுக்கோ, ஓகே, இதுக்கெல்லாமே கேர்கிவர்ஸ் ரொம்ப இதா இருக்கு. ஒரு சிலர் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஹோமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க, ஹாஸ்பிட்டல் டு ஹோம், ஆர் கம்யூனிட்டி, ஆர் என்ஜிஓல, ஆர் எனி ஹோம்ஸ்ல, எனி ஹாஸ்டல்ஸ்ல, அந்த இடத்துல 1-to-1 கேர் கிவிங் கூட இருக்கு. ஸோ அவங்களுக்கும் இந்த கேர்கிவரோட ரோல் ரொம்ப முக்கியமா இருக்கு. இது என்னன்னா முக்கியமா அந்த ஒரு சர்டன் லெவலுக்கு அப்புறமா பேரண்ட்ஸோ இல்லை அவங்களோட பாதுகாவலரோ இல்லை அவங்களோட சிப்ளிங்ஸோ கூட பிறந்தவங்களோ அவங்கள பார்த்துக்க முடியாத நிலைமையில கேர்கிவரோட தேவை இருக்க நம்ம நாட்டுல அதிகமாயிட்டே இருக்கு. கேர்கிவர்ஸோட தேவை இருக்க அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னா நம்மளோட பிடபிள்யூடி அவேர்னஸும் அதிகமாயிட்டே இருக்கு. நிறைய குழந்தைங்களை கண்டுபிடிக்கிறோம், அவங்களுக்கான சர்வீசஸ் கொடுக்கறதுல கேர்கிவரோட ரோல் ரொம்ப முக்கியமாகவும் இருக்கு. ஸோ இவங்களோட ரோல் ஆஃப் கேர்கிவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4 ரோல் இங்க நான் சொல்ல விரும்புறேன். ஒன்று, அசிஸ்டிங் இன் டெய்லி லிவிங் ஆக்டிவிட்டிஸ். அசிஸ்டிங்னா அவங்களுடைய அன்றாட தேவைகளோ அன்றாட செயல்களிலோ உதவி செய்யணும். அவங்களோட செயலை இவங்க செய்ய முடியாது, ஆனா அவங்க செய்யறோடைய செயலை உதவியா, காலையில வீட்டுல இருக்காங்கனாமோ இல்லை ஸ்கூல்ல இருக்காமோ இல்லை டிராவல் இடத்துலமோ இல்லை ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஹோம் கேரோ எங்கேயோ நம்ம அன்றாட ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா பிரஷிங் இருக்கு, பாத்திங் இருக்கு, டாய்லெட்டிங் இருக்கு, ட்ரெஸ்ஸிங் இருக்கு, ஈட்டிங் இருக்கு, ட்ரிங்கிங் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஏடியல் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதுல ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு குழந்தையோ இல்லை பெரியவங்களோ எங்கெங்கெல்லாம் உதவி தேவையோ அந்த இடத்துல கேர்கிவர்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் தெரப்பி ப்ரோக்ராம்ஸ், ஏதாவது அவங்களுக்கு சிகிச்சை வழங்கப்படும் இடத்துல சிகிச்சையாளருக்கு உதவியா கேர்கிவரும், அதில் சிகிச்சை பெறுபவருக்கும் நடுவில் வந்து இந்த கேர்கிவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் மெடிகேஷன் மேனேஜ்மெண்ட்ல, மெடிகேஷன்ல இந்த டேப்லெட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல, ஹாஸ்பிட்டல்ஸ்ல, இந்த பெட் ப்ரிப்பரேஷன்ஸ்ல, டிரான்ஸ்ஃபரிங் பெட் டு வீல் சேர்ல, இல்லை டிரான்ஸ்ஃபரிங் பெட் டு அனதர் பெட்ல, இல்லை பெட் டு எனி ஆப்ரேஷன் தியேட்டர்ல, பெட் டு வாக்கிங்ல, பெட் டு சேர்ஸ்ல, அந்த மாதிரி மெடிகேஷன் மேனேஜ்மெண்ட்ல கேர்கிவர் ரொம்ப முக்கியமா இருக்காங்க. அதுக்கப்புறமா மானிட்டரிங் ப்ராக்ரஸ்ல, இப்போ டாக்டர்ஸோ இல்லை தெரப்பியோ இல்லை டீச்சர்ஸோ இல்லை ரிஹாபிலிட்டேஷன் ப்ரொஃபஷனல்ஸோ அவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்றோமா, அவங்க கொடுக்குற தெரப்பி ஆக்டிவிட்டிஸை கரெக்டா பண்றோமா, ஸ்கூல்ஸ்ல அவங்க கொடுக்குற ஆக்டிவிட்டிஸை நம்ம தெரப்பி ஆக்டிவிட்டி கரெக்டா நம்ம ஹோம்ல பண்றோமா, இல்லை ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ்ல பண்றோமா, அது எல்லாமே மானிட்டரிங் பண்றதுல கேர்கிவர்ஸ் ரொம்ப உதவியா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 4 வகையான கேர்கிவர். இந்த 4க்கு கீழே ஒவ்வொருத்தருடைய லெவலை பொறுத்து அந்த சர்வீசஸ் ரொம்ப மாறுபடுது.
ஸோ முக்கியமான ஸ்கில் என்னன்னா இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்னா நம்ம தொடர்பு திறனா இப்போ குழந்தைங்க கிட்டயோ இல்லை பெரியவங்க கிட்டயோ பேசுற திறன் தேவை. அதுக்கப்புறமா தெரபிஸ்ட் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை குழந்தைகிட்ட ஷேர் பண்ணணும். தெரபிஸ்ட் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும். குழந்தைங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தெரபிஸ்ட் கிட்டயும் இல்லை பேரண்ட்ஸ் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தெரபிஸ்ட் கிட்டும் இன்டர் கம்யூனிகேட் பண்ணணும். அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப தேவை. அதுக்கப்புறமா பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப தேவை. பேஷன்ஸ்னா பொறுமை ரொம்ப ரொம்ப தேவை. தென் எம்பத்தியா இருக்கணும், நாட் ஏ சிம்பத்தி, எம்பத்தியா இருக்கணும். ஸோ அவங்க நிலையில இருந்து அவங்களுக்கு உதவிகரமா இருக்கணும். அதுக்கப்புறமா பேசிக் மெடிக்கல் நாலேஜஸ், இப்போ சில ஹோம்ஸ்ல என்னென்ன இருக்கும், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி பயன்படுத்துறது, அதோட பயனை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறது ஒண்ணு. அப்புறம் சடனா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, சப்போஸ் குழந்தைக்கு ஏதாவது இஷ்யூ வந்திருக்கு, அது இமிடியட்டா மேல் அதிகாரிகிட்டயோ இல்லை பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்லை தெரபிஸ்ட் கிட்டயோ டீச்சர்ஸ் கிட்டயோ இமிடியட்டா கொண்டு போய் சேர்க்கணும். இவங்களா ட்ரை பண்ணி இருக்க முடியாது. அந்த இடத்துல யாரு அடுத்து உதவி செய்வாங்க, அந்த மாதிரி இடத்துல சில ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி அவங்களுக்குள்ள வளர்த்துக்கணும். அப்புறம் பிசிக்கல் ஸ்டெமினா ரொம்ப முக்கியம். கேர்கிவிங்ல நிறைய பிசிக்கல் ஸ்டெமினா ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. ஸோ இந்த கேர்கிவர் கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நாட்டுல கேர்கிவர் பராமரிப்பாளர் பயிற்சி அப்படின்னும் போது அப்ரூவ்டு ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. அதுல இந்திய மறுவாழ்வு அமைச்சகம் அதுக்கு கீழே நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் கோர்சஸ் ரன் பண்றாங்க. இந்த கோர்சஸ் ரன் பண்ணணும்னா ரெகாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய அனுமதி வேணும். இது யாரு நடத்தலாம் அப்படின்னா எனி என்ஜிஓ, எனி ஆர்கனைசேஷன் 5 years டிசபிலிட்டி என்ஜிஓவா இருக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும், சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும், RPWD ஆக்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும், நேஷனல் ட்ரஸ்ட் ஆக்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி ஒரு எனி என்ஜிஓ ஆர் இன்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், பிரைவேட் எனி இன்ஸ்டிடியூஷன் கேன் கண்டக்ட். அப்புறம் இதுல அந்த நேஷனல் ட்ரஸ்டுக்கு கீழே ஒரு கேரிகோர் கோர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி 2 RCIயும் நேஷனல் ட்ரஸ்டும் இவங்கள பர்மிட் பண்ணுது. ஸோ அதுக்கு கீழே வரும்போது இப்போ நிப்மட் அப்படின்னு சொல்லுவாங்க முட்டுக்காடுல, அப்புறம் NIPID, NIMH செகந்திராபாத்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஆர்கனைசேஷனும் எக்ஸாமிங் பாடியா இருக்கலாம். RCIக்கு கீழே இது ஒரு ரீஜனல் பாடிஸ் இருக்காங்க. ஸோ இவங்க அந்த கோர்சஸ் எக்ஸாம் போர்டா இருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஆர்கனைசேஷனுக்கு கீழே ரிஜிஸ்டர் பண்ணி கேரிகோர் கோர்ஸை கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இது மெயினா ஒரு கேரிகோர் கோர்ஸ்னா இது CCGPன்னு சொல்லுவாங்க. CCGP அடிச்சுருவாங்க, கோர்ஸ் ஃபார் சர்டிபிகேஷன் ஆஃப் கேர் கிவிங் ஃபார் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. இது முழுக்க முழுக்க ஊனமுற்றோர் குழந்தைகளுடைய பெற்றோர்கள் படிக்கிற கோர்ஸ். ஊனமுற்றோர் குழந்தைகள் பெற்றோர்கள் படிக்கிற கோர்ஸ், சர்டிபிகேட் கோர்ஸ் இன் கேர் கிவிங் ஃபார் பேரண்ட்ஸ். இது 6 மாசம் கோர்ஸ். இது நேஷனல் ட்ரஸ்டோடைய ஃபண்டிங் ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க. நேஷனல் ட்ரஸ்ட் இது ஃபண்டிங் பண்றாங்க. எனி NGO கேன் அப்ரோச் நேஷனல் ட்ரஸ்ட். ஸோ அவங்க ஃபண்டிங் பண்றாங்க. இது 6 மாச கோர்ஸ். இது இப்போ கரண்ட்லி நிப்மட்ல 2 பேட்ச் முடிச்சிருக்காங்க. 20 ஸ்டூடெண்ட், 30 இன்டேக் 20 தான் எடுத்திருக்காங்க. இதுக்கு ஃபீஸ் இல்லை, ஃபீஸு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு ஃபீஸ் எக்ஸம்டட். இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கவங்க இந்த கோர்ஸ் படிக்கலாம். இதுக்கப்புறம் இது ஒரே ஒரு எக்ஸாம்ஸ் தான் இருக்கு, நான் செமஸ்டர் எக்ஸாம்ஸ். 30 மெம்பர்ஸ் இதில் படிக்கலாம். இந்த ரீஜனல் லாங்குவேஜ்ல சொல்லி கொடுப்பாங்க. இப்போ தமிழ்னா தமிழ், இப்போ வெளியில ஸ்டேட் இருந்து அந்த இப்போ கேரளால கோர்ஸ் கண்டக்ட் பண்ணனா மலையாளத்துல, கர்நாடகால இந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்ணனா கன்னடத்துல, ஆந்திரால கண்டக்ட் பண்ண தெலுங்குல, அந்த மாதிரி ரீஜனல் லாங்குவேஜ்ல இந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது அட்மிஷன் ப்ராசஸ் பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ். இதுல பார்க்கும்போது இந்த கோர்ஸ் கண்டென்ட்னா 2 தியரி பேப்பர், 3 ப்ராக்டிக்கல் இருக்கு. தியரி பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி பத்தி படிக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு அந்த டிசபிலிட்டி எப்படி பராமரிப்பாளர்களா இருக்கிறது, அந்த மாதிரி 2. அப்புறம் ப்ராக்டிக்கல்ல ஒரு 3 இருக்கு. ஸோ இது மெயினா பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் கண்டக்டட் பை NIPID சொல்லுவாங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப்
பர்சன் வித் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி. அவங்க தான் இந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்றாங்க. எக்ஸாம்ஸ் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பா இருக்கும். இந்த கேரிகோர் கோர்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ். கொஸ்டின்ஸ் எடுத்துருவாங்க, அவங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படிதான் இருக்கும் இதோட எக்ஸாம்ஸ். ஸோ இது ஒரு வகையான கேரிகோர் கோர்ஸ். அடுத்தது இது ரெண்டாவது வகையான கேரிகோர் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா சர்டிபிகேட் கோர்ஸ் இன் கேர் கிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டைரக்டா ஒரு ஆர்சிக்கு கீழே எனி என்ஜிஓ கேன் கண்டக்ட் 10 month கோர்ஸ். இதோட எலிஜிபிலிட்டின்னு பார்க்கும்போது ஹையர் செகண்டரி. அப்போ இதோட கோர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நில், எக்ஸம்டட், ஃபீஸு பே பண்ண தேவையில்லை. இதோட சாங்ஷன் இன்டேக் வந்து 30, மீடியம் வந்து ரீஜனல் லாங்குவேஜ். இது அட்மிஷன்ஸ் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ நம்ம மற்ற டிப்ளமோ கோர்சஸ் அப்ளை பண்ற மாதிரி இது படிக்க விரும்புறவங்க வந்து என்பிஆர் ஆர்சிஐக்கு கோர்ஸ் அப்ளை பண்ணி காலேஜை செலக்ட் பண்ணணும். இப்போ நிப்மல்ல கோர்ஸ் கண்டக்ட் பண்றாங்கன்னா டெல்லியில இருக்கிற வெப்சைட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணி நம்ம இந்த கோர்ஸ் இங்க நிப்மட் செலக்ட் பண்ணி இங்க படிக்கலாம். ஸோ எக்ஸாம்ஸும் சர்டிஃபிகேட் கண்டக்டட் பை என்பிஆர் ஆர்சிஐ, எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை என்பிஆர் நிப்மட் சென்னை. இதுல பாத்தீங்கன்னா தியரி பேப்பர்ஸ் 4 இருக்கு, ப்ராக்டிக்கல் சேம் 4 இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா மார்க் பேசிஸ் 45 மார்க்ஸ் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த என்னன்னா 1 year கோர்ஸ் பாத்தீங்கன்னா வேலிடு. நிறைய பேரண்ட்ஸ் இதை படிச்சுட்டு வெளியில நிறைய ஸ்கூல்ஸ்க்கு, வெளியில ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, வேற என்ஜிஓக்கு, ஹோம் கேருக்கு, இண்டிவிஜுவல் கேருக்கு அதெல்லாம் பெனிஃபிட் ஆகுறாங்க. ஸோ இது வந்து இந்த 10 month கோர்சஸ் உடைய பேப்பர்ஸ். இது பார்த்தீங்கன்னா பேசிக் மாடியூல் டிசபிலிட்டிஸை பற்றி ஒரு பேப்பர் இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம பார்த்தா அந்த 21 வகையான டிசபிலிட்டிஸை பற்றியும் ஒவ்வொரு மாடியூல்ஸ் மிக்ஸ் பண்ணி இருக்கும். இதில் வந்து 4 மாடியூல்ஸு சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கம்பல்சரி, அதுக்கப்புறமா மென்டல் ஹெல்த் ஃபார் பர்சன் வித் பர்கின்சன்ஸ், குரோனிக்கல் இல்னஸ், அது ஒன்று கம்பல்சரி. மீதி எல்லாமே ஆப்ஷனல் பேப்பர்ஸ். கேர் கிவிங் ஃபார் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் டிசபிலிட்டிஸ். அந்த கேர் கிவர் எந்த வகையான டிசபிலிட்டியை செலக்ட் பண்றாங்களோ அதை பொறுத்து கோர்ஸ் மாறும். சப்போஸ் ஆட்டிசம், சிபி, ஐடி, எம்டின்ற ஒரு லெவல் ஆஃப் மாடியூல். அதுக்கப்புறமா இந்த குரோனிக் இல்னஸ் ஒரு மாடியூல். அதுக்கப்புறமா லோக்கோமோட்டார் இம்பேர்மெண்ட், அதுக்கப்புறமா பிளைண்ட்னஸ், டெஃப் பிளைண்ட்னஸ், அதுக்கப்புறமா விசுவல் இம்பேர்மெண்ட், இயரிங் இம்பேர்மெண்ட், இதெல்லாம் ஒரு மாடியூல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுல பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டுல எங்க கோர்ஸ் நடக்குது அப்படின்னா, நம்ம இப்போ ஒன்று நிப்மல்ல நடக்குது. நிப்மல்லும் போது இந்த நிப்மல்ல 2 கேரிகோர் கோர்ஸுமே நடக்குது. ஒன்று 6 month கோர்ஸும் நடக்குது, 10 month கேரிகோர் கோர்ஸும் நடக்குது. அதுக்கு ஃபீஸஸ் இல்லை, எனிபடி கேன் ஜாயின். ஓகே. ரெண்டாவது வந்து நம்மளோட ஆயக்குடியில அமர சேவா சங்கம், அங்க வந்து 10 month கோர்சஸ் நடக்குது. அதுக்கப்புறம் பக்கத்துல கேரளால 2 சென்டர் நடக்குது, அந்த சிஆர்சி சொல்லுவாங்க. நம்ம நிப்மடுக்கு கீழே அங்க ஒரு காம்போசிட் ரீஜனல் சென்டர் இருக்கு, அங்கே ஒரு 10 month கோர்ஸ் கேரிகோர் நடக்குது. அதுக்கப்புறமா NIPMR அப்படி சொல்லுவாங்க, நிப்மர்ன்னு சொல்லுவாங்க. இது கேரளா திருச்சூர்ல இருஞ்சாலக்குடா, அங்கேயும் ஒரு இன்ஸ்டியூட் அங்க நடக்குது. ஸோ டோட்டலா இந்தியாவில்னு பார்க்கும்போது ஸோ ஈவன் இந்த தமிழ்நாடுல 2 காலேஜ், கேரளால 2, குஜராத்ல 1, கர்நாடகால 1, மத்திய பிரதேஷ், ஒரிசா 1, உத்தரப்பிரதேஷ், மொத்தம் இத்தனை காலேஜ்ல தான் நடக்குது. இந்த கேரிகோர் கோர்ஸ் ஏன் வந்துச்சு அப்படின்னா, இந்த RPWD ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமெல்லாம் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு முன்னாடி 2006, 7, 8 எல்லாம் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நேஷனல் ட்ரஸ்டுக்குள்ளேயே ஃபவுண்டேஷன் கோர்ஸ், அதாவது பிரிட்ஜ் கோர்ஸ் சொல்லுவாங்க. 10th முடிச்சவங்க பேசிக் நாலேஜை வச்சு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு. ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஃபார் சிபி, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஃபார் ஐடி, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஃபார் விசுவல் இம்பேர்மெண்ட், ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஃபார் ஹியரிங் இம்பேர்மெண்ட். 16 RPWD ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமா இந்த கேரிகோர் கோர்ஸை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ 2017 ஆன்வர்ட்ஸ் வந்து நிப்மல் இந்த கோர்சஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. அமர சேவா சங்கத்துல 2021 இருந்து இந்த கோர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு மெயினா. ஸோ இதுல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பாரு, பர்சனல் கேர் நீட் பேஸ்டு. யாராவது தன்னுடைய குழந்தைக்கோ இல்லை தன்னுடைய அப்பாக்கோ இல்லை அம்மாக்கோ தன்னுடைய தாத்தா பாட்டிக்கோ அந்த மாதிரி ஏதாவது
பராமரிப்பாளர் வேணும் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி குயிக் பண்ணலாம். ரெண்டாவது ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்ல கேர் கிவரா இருக்குங்க. சிபி ஸ்கூல்ஸ் இருக்கிற ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் வந்து கேர் கிவரா ஆஃப் பண்றாங்க. ஏன்னா ஒரு டீச்சர் இப்போ ஆர்சி அனௌன்ஸ் பிரகாரம் ஒரு டீச்சர் 10 சில்ட்ரன், ஒரு டீச்சர் 8 சில்ட்ரன் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் டைம்லயோ இல்லை பர்சனல் கேர்லயோ அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாத சூழ்நிலையா இருக்கும். அதனால நிறைய ஸ்கூல்ஸ் கேர் கிவர்ஸ் ஆப்ட் பண்றாங்க. தென் மறுவாழ்வு மையங்கள்ல அங்கேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்ஸ்ல நர்ஸுக்கு அசிஸ்டண்டா அந்த நோயாளிகளுக்கு இவங்களுக்கு உதவிகரமா இருக்காங்க. அப்புறம் ஹோம் பேஸ்டு கேர் சர்வீஸ், ஹோம் பேஸ்ட் வீட்டுல இருக்குங்க, தனித்தனியா இருக்குங்க, யாருக்கும் உதவி தேவை அப்படின்னா அந்த இடத்துல கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அடல்ட் கேர் யூனிட் நிறைய இடத்துல ஒகேஷனல் ட்ரைனிங் சென்டர்ஸோ இல்லை பெரியவங்களுக்கு வயது வந்தோர் பராமரிப்பு நிலையம்னு சொல்லி வச்சிருப்பாங்க, அந்த இடத்துல இருக்கு. அதுக்கப்புறமா என்ஜிஓஸ்ல நிறைய கம்யூனிட்டி லெவல் ஆஃப் லிவிங்ஸ்லயும் கேர் கிவர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுல பார்க்கும்போது இந்த கேர் கிவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போது நிறைய பேர் நிப்மல்ல படிச்சவங்களும் நிறைய இங்க ஒரு சிலர் வந்து வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க அவங்க குழந்தைங்களை வந்து இங்க கூப்பிட்டு வருவாங்க ட்ரைனிங் பீரியட்ஸ்ல. ஸோ அந்த இடத்துல ஒரு சில பேரண்ட் இங்க பக்கத்துலயே தங்கி இந்த கேர் கிவர் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியில அவங்க சொந்த ஊருக்கு பக்கத்துலயே போயிட்டு ஸ்கூல்ஸ்லயோ இல்லை ஆர்கனைசேஷனோ அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இப்ப சப்போஸ் ஒரு சில இடத்துல வந்து பேரண்ட் வந்து சிங்கிள் மதரா இருப்பாங்க, ஒரு சில இடத்துல அப்பா வேலைக்கு போனா அம்மா குழந்தை கூடவே இருக்கணும். ஸோ அவங்களுக்கு ஒரு இன்கம் வந்து தேவைப்படுது. ஏன்னா ஒருத்தரோட இன்கம் போதுமானதா இல்ல சிங்கிள் மதரா இருந்தா அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு மட்டும் அவங்களால முடியுது. பண வசதிக்கு ரொம்ப யாராவது சார்ந்து இருக்காங்க. அதனால இந்த கேர் கிவர் கோர்ஸ் வந்து இந்த பெற்றோர்களுக்கு முக்கியமா அம்மாக்களுக்கு ரொம்ப உதவிக்கரமா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கார்டியன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த கார்டியன்ஷிப்புக்கோ ரொம்ப பெரிய செஷன் இங்க மட்டும் நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். நேஷனல் ட்ரஸ்டுக்கு கீழே கார்டியன்ஷிப் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. கார்டியன்ஷிப் இப்போ நம்மளோட நார்மலா இருக்கிற குழந்தைங்களே 18 வயசு வரைக்கும் கார்டியன் யாருன்னு கேட்டா அப்பா அம்மா தான் சொல்லுவாங்க. பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றோம் அப்படின்னு சொன்னா உங்களோட கார்டியன் சைன் வேணும்னு சொல்லுவாங்க. 18 வயசுக்கு முன்னாடி பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணனா அது வந்து ஜாயிண்ட் அக்கௌண்டா இருக்கணும். அந்த மாதிரி சப்போஸ் நானே என்னோட குழந்தை டிசபிலிட்டி இருந்தா 18 வயசு வரைக்கும் தான் நான் அவங்கள பாதுகாவலரா இருக்க முடியும். 18 கவர்மெண்ட் கிட்ட இருந்து அனுமதி வாங்கணும். கவர்மெண்ட் அனுமதி வாங்கணும். 18 வயசுக்கு வரைக்கும் நானே என் குழந்தைய அவங்க லைன்ல இருந்து போயிட்டாங்க பொழுது. ஸோ கோவிந்தராஜ் சார் பேசுறத மேபி நான் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். மேபி சார் வர வரைக்கும் சார் அனுமதி தந்தீங்கன்னா பேசுங்க சார். சார் சார் நேஷனல் ட்ரஸ்ட் மூலமா இந்த கார்டியன்ஷிப் ப்ரோக்ராம் லோக்கல் லெவல் கமிட்டி மூலமா சாரி சார் இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு now audible sir 18 now வயசு audible sir yes sir please sir come sir sorry sir அந்த மாதிரி நேஷனல் ட்ரஸ்ட் கீழே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்றாங்க. ஒரு என்ஜிஓ நேஷனல் ட்ரஸ்ட் கீழே எல்எல்சி லெவல்ல ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. நாம வந்து இந்த எல்எல்சியில வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அப்புறம் ஒரு என்ஜிஓ, ஒரு பிடபிள்யூடி, ஒரு பேரண்ட், அந்த மாதிரி ஒரு மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து எல்எல்சி மூலமா இப்போ என் குழந்தைக்கு நான் கார்டியன் ஆகணுன்றவ நான் அப்ளை பண்ணணும் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அந்த எல்எல்சி மெம்பர்ஸ் வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு அவங்க வெரிஃபை பண்ணி அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ அது மூலமா கவர்மெண்ட் மூலமா நம்மளோட குழந்தைக்கே நம்ம கார்டியனா வரலாம். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்ம ஊனமுற்றோர் குழந்தைங்களோ இல்லை அறிவுத்திறன் இருக்கிற குழந்தைங்களோ இல்லை வயதானவங்களுக்கோ இவங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் ஏற்கனவே ரொம்ப கம்மியா இருக்கும். இல்லை டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாத சூழல் ஆகலாம். ஸோ அவங்களுக்கு நான் ஒரு பாதுகாவலரா இருக்கிறேன், நான் வந்து அவங்கள முறையா பராமரிப்பேன், அவங்களுடைய பண வசதிக்கு நான் பொறுப்பேற்பேன், இல்லை அவங்களுடைய சொத்துக்களுக்கு நான் பாதுகாப்பேன், அவங்களுக்கு தேவையான செயலை நான் பூர்த்தி செய்ய வேண்டும் நாம
உத்தரவாதம் கொடுக்கறது கவர்மெண்ட். நிறைய இடத்துல சில பேரண்ட்ஸ் வந்து ஒரே பிடபிள்யூ சைல்டா இருக்கலாம், அவங்களுக்கு அப்புறம் யாருன்னா மிஸ்யூஸ் பண்ண முடியாத இருக்கலாம். இல்ல சிங்கிள் மதரா இருக்காங்க, சிங்கிள் ஃபாதரா இருக்காங்க, அவங்க குழந்தை பிடபிள்யூ இருக்கும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ அதனால இந்த நேஷனல் டெஸ்ட் மூலமா இந்த லோக்கல் லெவல் கமிட்டி நம்ம 2009ல இருந்து 1999ல இருந்து இது ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் மூலமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இப்போ அந்த ஸ்டேட் ஆர்கனைசேஷன் நம்ம தமிழ்நாட்டுல ஸ்நாக்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் நாடல் ஏஜென்சி. அப்போ அப்புறம் நம்ம விழுப்புரத்துல 60 ஃபவுண்டேஷன் சொல்லி இப்போ ரீசெண்டா அவங்க கீழே வந்திருக்கு. நாக்கோட ஸ்டேட் கோஆர்டினேஷன் 60 ஃபவுண்டேஷன் இந்த மயிலம்ல ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கல ஒரு ஆர்கனைசேஷனா இப்போ. ஸோ அவங்களுக்கு கீழே அப்படியே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு என்ஜிஓ ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அவங்க மூலமா நம்மளுடைய கார்டியன்ஷிப்ஸ்க்கு பண்ணலாம். இது எல்லாருக்குமே கம்பல்சரி, எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். 18 இயர்ஸ் ஆக போகுது அப்படின்னா நம்ம அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப நல்லது. ஒரு சில இடத்து குழந்தைங்க ஆர்ஃபனா இருப்பாங்க, என்ஜிஓ கிட்ட விட்டு போயிடுவாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு ஏஜுக்கு அப்புறமா இல்லை எங்கன்னா குழந்தைய அனாதைய கண்டு எடுக்கிறோம், பஸ் ஸ்டாண்ட்ல எடுக்கிறோம், இல்ல பப்ளிக்ல எடுக்கிறோம், ஒரு என்ஜிஓ கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த என்ஜிஓ வந்து அந்த குழந்தைக்கு 18 வயசுக்கு அப்புறம் பாதுகாக்கணும், அவங்க குழந்தைக்கூட தேவையானது செய்யணும்னா என்ஜிஓ அவங்க கவர்மெண்ட் கிட்ட முறையில அனுமதி வாங்குறாங்க. ஸோ இது எல்லாமே இதுக்குள்ள இருக்கு சார். ஸோ இந்த மாதிரி இந்த கார்டியன்ஷிப்கே ரொம்ப பெரிய செஷன்ஸ் தேவைப்படுது, ரொம்ப டீட்டெயிலா. ஸோ இந்த செஷனுக்கு இவ்வளோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன். ரொம்ப நன்றி சார். ஸோ இதுல வந்து முக்கியமானத லிங்க்ஸ்ன்னு பார்க்கும்போது இதுதான், அந்த ரிஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா, நேஷனல் ட்ரஸ்ட், அப்புறம் நிப்மெடோட வெப்சைட்டு, அப்புறம் கேரிகிவர் கோர்ஸ் ரிலேட்டடு, ஸோ இது தவிர உங்களுக்கு என்னோட நம்பரு இமெயில் ஐடி இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எனி டைம், பகல்ல எனி டைம் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம். சப்போஸ் நான் கால் அட்டன் பண்ணலைன்னா அது மெசேஜ் காலை பாட்டு நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா நான் வேலை செய்யக்கூடிய இடம் அந்த மாதிரி வரக்கூடிய காலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், அது என்னுடைய வேலை. யாராவது கேள்வி இருந்தா தயவு செய்து கேளுங்க சார். அதுக்கு முன்னாடி கேள்வியோ டவுட். கோவிந்தராஜ் சார், அருமையான கருத்துக்களை இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னிலை வச்சிருக்கீங்க. இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு அருமையான கவன ஈர்ப்பு ஒரு இது கிடைக்கக்கூடிய ஒரு கருத்துக்களை சொல்லிக்க. நாங்க இவ்வளவு நாளா கேர் கிவர்ஸ்ன்றது, இந்த முதன்மை பாதுகாவலர்ன்றது ஏதோ அவங்கள பாத்துக்கிறாங்கன்னு தான் நினைச்சிருந்தோம். அது இவ்வளவு கோர்ஸ் இருக்கு, இவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இவ்வளவு கவர்மெண்ட்ல இந்த மாதிரிலாம் செய்யறாங்க. 18 வயசு மேல ஆனவங்கலாம் எப்படி இது பண்றது, நேஷனல் ட்ரஸ்ட் இருக்கு, எல்லாத்தையும் பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லியிருக்கீங்க. ஆனா உங்களோட கருத்துக்களை கேட்கணும்னா இந்த 20 நிமிஷம் போறாது, ஒரு 6 நாள் பேசினா கூட அவ்வளவு அருமையான கருத்துக்கள் தான் அடங்கி இருக்கு. அது வந்து ஒரு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது எங்களுக்கு சொல்லுங்க. இதுல நான் பார்த்த அளவுக்கு ஒரு கேர் கிவர்ஸா இருக்கிறவங்களுக்கு வந்து எதுனா ஏஜ் லிமிட் இருக்கா? அவங்களுக்கு இல்ல ஏஜ் லிமிட் கிடையாது. இது வந்து இட்ஸ் லைக் டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராமோட அடுத்த லெவல். ஒரு டீச்சருக்கு அசிஸ்டண்டோ ஒரு தெரபிஸ்ட்க்கு அசிஸ்டண்டோ டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கும் ஏஜ் லிமிட் இல்ல, இந்த கோர்ஸ்க்கும் ஏஜ் லிமிட் இல்ல. இதுல வந்து ஹேண்டிகேப்டா இருக்கவங்களை, இப்ப நான் லோகோமோட்டர் டிசபிலிட்டி, நான் வந்து இந்த மாதிரி கேர் கிவரா இருந்து என்னை பத்தி எங்களுக்கு தேவையானது தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்ப படிக்கலாம். ஏன்னா இப்போ கேர் கிவர் இப்ப டீச்சரா இருக்காங்கன்னும் போது நமக்கே பாருங்க, முன்னாடி எல்லாம் கண்ணு தெரியணும், நடக்கணும், சாக்பீஸை பிடிக்கணும் அப்படின்னு தான் அட்மிஷன் கொடுத்துருந்தாங்க. இப்ப பார்க்கும்போது டீச்சர்ஸ்ன்னும் போது ஓரலா இருந்தா கூட ஓகே அப்படின்னு வந்துருச்சு. இப்ப கேர் கிவர்ல லோகோமோட்டார் இருக்காங்க, அவங்களால தனியா மூவ் பண்ண முடியும், அப்படி இருந்தா நீங்களும் கேரிகிவர்ஸ் படிக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல சப்போஸ் இன்ஃபர்மேஷன் ஷேரிங்கா இருக்கீங்க, ஹெல்ப் டெஸ்க்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கேரிகிவர் சப்போர்ட் தேவை. இல்ல நீங்க மெடிசன் டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க, உங்களோட ரோல் அது மட்டும்தான். வேற இடத்துல போகும்போது மெடிசன் டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க, பேசிக்கா நிறைய ஹோம்ஸ்ல ஈவினிங்ல மதியம் காலையில மெடிசன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரோல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எலிஜிபிள் தான், நீங்களும் பண்ணலாம்.
இந்த மாதிரி படிச்சுட்டு வேலைக்கு போறவங்களுக்கு எதனா பிக்சேஷன் ஆஃப் சேலரின்னு எதனா இருக்கா ரூல்ஸ்? இந்த ரூல்ஸ் அடிப்படை அப்படின்னு இல்ல. இப்போ சப்போஸ் இங்க படிச்சவங்க நிப்மல்ல படிச்சவங்க இங்க பக்கத்துலயே இருக்காங்க, மினிமம் 15,000 வாங்குறாங்க. வேற ஆர்கனைசேஷன்ல போறவங்க 15 மினிமம். ஸ்கூல்ஸ்ல இப்ப ஆசா நெகேரியான்னு ஒரு ஸ்கூல் என்ஜிஓ இருக்கு பாலவாக்கத்துல, சோழிங்கநல்லூர்ல ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, மேடவாக்கத்துல ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்கு. அங்க எல்லாமே மினிமம் 15, 18, 21 வாங்குறாங்க. சப்போஸ் இங்க நிப்மல்ல இருக்கிற நிறைய கேரிகிவர்ஸ் பேரண்ட் ஆஃப் பிடபிள்யூ தான். ஓஹோ சரி சரி. நிப்மட்ல வேலை செய்யறதுல நிறைய பேரண்ட் கேரிகிவரே பிடபிள்யூ ஆஃப் பேரண்ட்ஸ் தான். அவங்க இங்க படிச்சவங்க, அவங்க குழந்தை பிடபிள்யூ இருக்கு, இங்க சர்வீஸ் எடுத்துக்கிறவங்க. அவங்க பாத்தீங்கன்னா இப்போ மினிமம் 25,000 வாங்குறாங்க. அருமையான கருத்துக்கள் சார். 21 வகை மாற்றுத்திறனாளி தான் நாங்க தெரிஞ்சிட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தருக்கும் கேர் கிவர்ஸ்னோட இம்பார்ட்டன்ட் எப்படி 6 வகையான இதை பிரிச்சு அந்தந்த கோர்ஸ் இருக்கு, எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட்ல என்ன இருக்கு, எங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் பத்தி விரிவா சொல்லியிருக்கீங்க. உங்களோட கருத்துக்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ யாராவது கேள்வி கேட்கறதுனா கை தூக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் உங்க கையை உயர்த்தும்படி கேட்டு. சார் வணக்கம், நான் சித்ரா, கோயம்புத்தூர்ல இருந்து. கேளுங்க மேடம். நான் ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர், ஸ்பெஷல் மாம். எனக்கு சிபி இருக்கிற ஒரு யங் மேன் இருக்கான் பையன். சார் என்னோட 2 கொஸ்டின் இருக்குங்க சார். இப்போ நீங்க நிப்மட் நடத்துற அந்த கேர் கிவர்ஸ் இருக்குல்ல சார், ட்ரைனிங், அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றவங்க அந்த டேட்டாஸ் நீங்க சொன்னீங்க வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து கூட வந்து பேரண்ட்ஸ் வந்து கத்துப்பாங்க, ஏன்னா அவங்க குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வரவங்க. அப்ப அந்த டேட்டாஸ் உங்ககிட்ட இருக்கா சார்? இப்ப சப்போஸ் கோயம்புத்தூர்ல எனக்கு வந்து இப்ப எங்க இன்ஸ்டிடியூஷன், நான் வந்து ஏர்லி இன்டர்வென்ஷன் கொடுக்குற ஒரு இன்ஸ்டிடியூஷன் நான் வச்சிருக்கேன், சென்டர் வச்சிருக்கேன். அப்ப எனக்கு வேணும் அப்படின்னா உங்ககிட்ட கேட்டா கிடைக்குமா? கோயம்புத்தூர்ல யாராவது இருக்காங்களா உங்ககிட்ட படிச்சவங்க? அது ஒண்ணு. ரெண்டாவது சார், சார் ரெண்டாவது கொஸ்டின் வந்து, ரெண்டாவது கொஸ்டின், நீங்க எல்எல்சி பத்தி சொன்னீங்க. இப்போ கோயம்புத்தூர் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் எந்த என்ஜிஓ ரெப்ரசன்ட் பண்ணுது இந்த எல்எல்சி அப்படின்றது? ஏன்னா இப்போ கார்டியன்ஷிப்க்கு அவங்க தான் ஒர்க் பண்றாங்க இந்த டிஸ்ட்ரிக்ட், நாம எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஏதாவது வெப்சைட்ல அந்த டீடைல்ஸ் வருமா? அப்படின்னா என்ன வெப்சைட் நான் பார்க்கணும்? இப்போ நீங்க கேட்ட மாதிரி இப்போ இங்க நிப்மட்ல படிக்கிறவங்கன்னா இப்போ வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க இங்க பக்கத்துல வீடு எடுத்தோ இங்க தங்கி இங்க படிக்கிறாங்க. ஒரு சிலர் பேரண்ட்ஸ், ஒரு சிலர் இப்ப நெய்பர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்னா செங்கல்பட்டு இல்ல பாண்டிச்சேரினும் போது வீக்லி 3 days 4 days வந்து போறாங்க. ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இங்க டேட்டாஸ் பார்க்கும்போது எங்களோட அகடமிக் செக்ஷன்ஸ்ல இருக்கு. இந்த முடிச்சுக்கிறவங்க ஒரு 70%, இப்போ 100னா 30 சீட்ல 15-20 பேர் படிக்கிறாங்க. ஒரு 70 to 80% சென்னை செங்கல்பட்டு பேசிஸ் தான் இருக்காங்க. வேற டிஸ்ட்ரிக்ட்னா வரவங்க கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை அப்படி கூட 2-3 பேரண்ட்ஸ் படிச்சிருக்காங்க. கோயம்புத்தூர் சைட்ல இருந்து வந்திருக்காங்களான்றது டவுட். அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ இந்த மாதிரி நேக் சென்டர்ஸ்னும் போது நீங்க நேஷனல் ட்ரஸ்ட் வெப்சைட்ல போனீங்கன்னா அதுல வந்து நேக் ஸ்டேட் கோஆர்டினேட்டர் நேக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுல நீங்க பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நேஷனல் ட்ரஸ்டுக்குள்ள நீங்க போயிட்டு எல்எல்சி சென்டர்ஸ்ன்னு சொல்லி பாருங்க வெப்சைட்ல. நேஷனல் ட்ரஸ்ட் வெப்சைட்ல போயிட்டு எல்எல்சின்னு பார்க்கும்போது அங்க உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கும். சரிங்களா? அங்க இருந்து நீங்க நம்பர்ஸ் எடுக்கலாம். கோயம்புத்தூர்னு பார்க்கும்போது ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க ஸ்கூல் வச்சிருக்காங்க 10th வரைக்கும். அவங்க பாத்தீங்கன்னா இப்ப டிஸ்ட்ரிக்ட் இஐ சென்டர் அவங்க கையில தான் இருக்கு. அவங்க தான் நேக் டிஸ்ட்ரிக்ட் நேக் கோஆர்டினேட்டர் அவங்க இருக்காங்க. பிரசாந்தியா சார்? பிரசாந்த் இல்ல, இவங்க ஜெயந்தி நாராயண் மேடமோட அந்த ஸ்கூல்ஸ் அவங்க சொல்லுவாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கா சார் ஜெயந்தி நாராயண் மேடமோட ஸ்கூல்? அவங்களோட மேம் இன்க்ளூசிவ் ஸ்கூல் ஒன்று ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸ். ஓகே சார், தேடினா கிடைச்சிடும் இல்லீங்களா? கிடைக்கும். நீங்க கோயம்புத்தூருடைய டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டரை ஃபங்க்ஷன் பண்றாங்க இல்லையா, இஐயோட ஆட்டிசம் சென்டர், அவங்க தான் அந்த நேக்கோட இன்சார்ஜஸா இருக்காங்க.
ஓகே சார், நான் கேட்டு பாக்குறேன் சார். சார் எனக்கு இந்த உங்க ஸ்லைட்ல லாஸ்ட் ஸ்லைடு வெப்சைட்ஸ் போட்டீங்கல்ல சார், அது மட்டும் ஒரே தடவை டிஸ்ப்ளே பண்ணுங்க சார், நான் எடுத்துக்கிறேன் ப்ளீஸ். தேங்க்யூ. அவ்வளவுதான் சார் என்னோட கொஸ்டின். மேடம் சித்ரா மேடம், அது என்கிட்ட இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சார் வேற ஏதாவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? நான் பேசலாங்களா சார்? பேசுங்க. சார் அனைவருக்கும் மாலை வணக்கம். எனது பெயர் கோபிநாத், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கம். நன்றி சார். சார், நீங்க இன்றைய நிகழ்வின் சீஃப் கெஸ்ட் திரு ஏம் கோவிந்தராஜ் சார் அவர்கள் மிக அருமையாக நீங்க இந்த க்ரோயிங் நீட் ஆஃப் கேர் கிவர்ஸ் பத்தி ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கோர்ஸ் பத்தில சொல்லியிருந்தீங்க. குறிப்பா வந்து சிசிசி ஜிபி அந்த 6 months கோர்ஸ், அப்புறம் நீங்க சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கேர் கிவிங் ஒரு 10 months கோர்ஸ் போய் சொல்லியிருந்தீங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னு கேளுங்களா சார்? இப்போ வந்து நீங்க அதை சொல்லியிருந்தீங்களே, அந்த கோர்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் டைம் கோர்ஸுங்களா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனா, ஆஃப்லைனா, ஆன்லைனா, இல்லை ஃபுல் டைமா அந்த 6 months ரெகுலரா கிளாஸ் அட்டன் பண்ணணுமா? அது என்னுடைய முதல் கேள்வி சார். ரெண்டாவது கேள்வி வந்து, இது வந்து ஒன்லி ஃபார் டிசபிலிட்டி பேரண்ட்ஸ் தான் இது கோர்ஸ் எடுத்துக்கணுமா, இல்லை நார்மலா இருக்கவங்க இந்த மாதிரி கேர் கிவிங் ஜாபுக்கு போனது விரும்புறவங்க யார் வேணாலும் இந்த கோர்ஸ் வந்து நம்ம வில்லிங்னஸ் இருந்தா அவங்களை அட்மிட் பண்ணிப்பீங்களா? மூன்றாவது கொஸ்டின் வந்து, ஒவ்வொரு கேள்வியா கேளுங்க, உங்க பதில் சொல்லிடலாம். ஒண்ணு கேக்கட்டுங்களா? ஹலோ சார், இந்த ரெண்டு கேள்விக்கு இந்த ரெண்டு கோர்ஸுமே வந்து ஃபுல் டைம் கோர்ஸ், ரெகுலரா படிக்கணும். சரிங்க சார். ஏன்னா இங்க வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்னிங் வந்து ப்ராக்டிகல்ஸ் இருக்கும், ஆஃப்டர்நூன் தியரி இருக்கும். அந்த மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அந்த 6 month கோர்ஸ்ன்னு பார்க்கும்போது பேரண்ட் ஆஃப் பிடபிள்யூடி தான் இருக்கணும் கம்பல்சரி. பேரண்ட் ஆஃப் பிடபிள்யூடி எனிபடி இருக்கலாம், மெயிலோ ஃபீமேலோ, ஆண்களோ பெண்களோ இருக்கலாம், பேரண்ட்ஸ் ஆஃப் பிடபிள்யூடி. ரெண்டாவது, இந்த 10 month கோர்ஸ் எனிபடி கேன் ஜாயின், யாரு வேணாலும் படிக்கலாம். பிடபிள்யூட பேரண்ட் தான் இருக்கணும்னு இல்ல, யாரு வேணாலும் படிக்கலாம். இப்ப யார் வேணா படிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ தானா? அவங்க பே பண்ணணுமா சார்? இப்ப டிசேபிலிட்டி அவங்களும் ஃப்ரீ தான், அவங்களுக்கும் ஃப்ரீ தான், அவங்களுக்கும் ஃப்ரீ தான், அவங்களுக்கும் ஃப்ரீ. இது டிசேபிள் பீப்புள் இருந்தாலும் பண்ணலாம் இல்லையா? டிசேபிள் பீப்புள் கொஞ்சம் மைல்ட் டிசேபிலிட்டியா இருக்கலாம், சோ அவங்க கூட விரும்பலாம் அந்த ஜாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களும் பண்ணலாம். மைல்டு ஐடி சொல்லலாம், மைல்டு ஐடி பண்ணலாம், மைல்டு சிபி பண்ணலாம். ஓகே, லோகோமோட்டார் டிசபிலிட்டி மைல்டு லெவல்ல இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு இடத்துல இதை முடிச்சுட்டு ஒரு இடத்துல வேலை செய்யணும் இல்லையா, இன்னொருத்தருக்கு கேர் கிவிங் கொடுக்கணும் இல்லையா, அந்த லெவல்ல இருந்தா அவங்க பண்ணலாம் சார். அந்த லெவல் இப்போ அந்த கோர்ஸ் ஃபீ வந்து ஃப்ரீ சொன்னீங்க, எக்ஸாம் ஃபீயே ஃப்ரீயா சார்? எக்ஸாமினேஷன் ஃபீ பே பண்ணுமா? எக்ஸாம் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப 4 பேப்பர்னா ஒரு பேப்பருக்கு 100 rupees வரும். எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் கேண்டிடேட்டா பே பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட்டுக்குன்னு லாகின் பேஜ் இருக்கும், ஆர்சிஐல அவங்களுக்கு ஒரு பேஜ் இருக்கும், அது அவங்களாதான் அவங்க பேஜ்ல போயிட்டு பண்ண முடியும். இதுக்கான ஏஜ் ஒண்ணு இல்ல சார், யார் வேணா படிக்கலாம், ஏஜ் லிமிட் இல்ல, யார் வேணா படிக்கலாம். இது கோர்ஸ் முடிச்சு என்ன கொடுப்பாங்க சார்? டிப்ளமோ கொடுப்பாங்களா, சர்டிபிகேட் கோர்ஸ் கொடுப்பாங்களா? என்ன சர்டிபிகேட் கொடுப்பாங்க, சர்டிபிகேட் இன் கேர் கிவிங் அப்படின்னு கொடுப்பாங்க. அது வந்து வேல்யூபிள் ஃபார் ஆல் ஜாப்ஸ் இல்ல சார்? அக்ராஸ் இந்தியா கேர் கிவிங்க்கு அவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லலாம். நாட் ஓன்லி ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, என்ஜிஓ, ஹோம் கேர், எங்க வேணா அவங்க வேலை செய்யலாம் சார். தேங்க்யூ சோ மச் சார், ரொம்ப அருமையா இருந்தது உங்களுடைய பதில் சொல்றதுக்கும் ரொம்ப நன்றி சார். விஜயலட்சுமி மேடம், கனக சபாபதி சார், அனைவருக்கும் நன்றி சார். அடுத்து யாராவது இருக்கீங்களா கேள்வி கேட்கறதுக்கு? ஹலோ, வணக்கம், சிவகாமி சுந்தரி. பேசுங்க. இந்த வணக்கம் சார், நல்லா அருமையா சொல்லியிருந்தீங்க இந்த கோர்சஸ் பத்திலாம். இந்த கோர்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க? அது ஏதாவது கால் ஃபார் பண்ணுவாங்களா, இல்ல நம்ம வெப்சைட்ல போய் இது பண்ணணுமா? 6th month கோர்ஸ் பார்க்கும்போது மினிஸ்ட்ரியில இருந்து, நேஷனல் ட்ரஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு பர்மிஷன் கொடுப்பாங்க. அப்பதான் அவங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ வந்து 2 பேட்ச் முடிஞ்சிருக்கு, 3வது பேட்ச் வந்து அப்ரூவலுக்காக வெயிட் பண்றாங்க. ஒரு 1 or 2 monthsல ஸ்டார்ட் ஆகும் 6 month கோர்ஸ். வெப்சைட்ல போடுவாங்க, வெப்சைட்ல நோட்டிபிகேஷன் போடுவாங்க, நிப்மட் வெப்சைட்ல. இந்த 10 month கோர்ஸ் வந்து எவ்ரி இயர் கண்டினியூ நடக்கும். இதோட நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா மே லாஸ்ட்ல இருந்து ஜூலை வரைக்கும் வரும். எனி டேட்ல வெப்சைட்ல போடுவாங்க. 1 month ஃபார் அப்ளிகேஷன் டேட். 10 month கோர்ஸ்க்கு 1 month கொடுப்பாங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கு, ஆன்லைன் அப்ளிகேஷன்.
ஓகே ஓகே பேப்பர்ல எல்லாம் ஆட் கொடுக்க மாட்டாங்களா சார்? பேப்பர்ல எதுவும் வராது? பேப்பர்ல வரும். பேப்பர்ல இன்ஸ்டியூட் கொடுப்பாங்க. பேப்பர்ல வரும், வெப்சைட்ல வரும். ஆனா அது சென்னை எடிஷன்ல தானே சார் வரும்? எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க கொடுக்கறதே ஃபுல்லா தான் கொடுப்பாங்க. பேப்பர்ல வந்தா ஃபுல்லா தான் கொடுப்பாங்க நோட்டிபிகேஷன். ஓகே ஓகே சார். இந்த மாதிரி சோசியல் குரூப்ல, இந்த மாதிரி நம்ம என்ஜிஓ குரூப்லயும் நிறைய இது ஷேர் பண்ணுவாங்க அட்மிஷன்ஸ் வரும்போது. அப்படியும் நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். இப்போ அந்த ஆனா ஹியரிங் பர் பீப்புள் வந்து இதுல ஜாயின் பண்ண முடியாது இல்லையா? அவங்க கோர்சஸ் ஹியரிங் இம்பேர்மெண்ட் கொஞ்சம் இது, ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ கம்யூனிகேட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா. அவங்களுக்கு பண்ண முடியாது, வர்பல் இருக்கணும். சரி சரி. ஓகே. வர்பல் இருக்கணும். அவங்க பேரண்ட் இது பண்ணிக்கலாம். அவங்க பேரண்ட் பண்ணலாம். அவங்களுக்குன்னு வேற கோர்சஸ் இருக்கு. ஹியரிங் இம்பேர்மெண்ட் பண்ணிச்சவங்களுக்கு வேற கோர்சஸ் இருக்கு. டிப்ளமோ கோர்ஸ் அவங்களுக்கு வேற இருக்கு. சரி சரி. டிடிஎல்எஸ்ன்னு வேற கோர்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. நான் ஹியரிங் இம்பேர்மெண்ட் ஸ்கூல்ல 34 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆயிருக்கேன் சார். ஆமா. கவர்மெண்ட் ஸ்கூல்ல. சரிங்க. அதான் கேட்டேன் நானு. அவங்களுக்கு இப்ப ஹியரிங் இம்பேர்மெண்ட் குழந்தைங்களுக்கு இப்ப டிகிரி இருக்கு. பிஏ பிகாம் டிகிரி இருக்கு. இல்லாம இந்த ஃபீல்ட் வரும்போது டிடிஎல்எஸ்ன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. அது 2 இயர் கோர்ஸ். பிபிஎல் கோர்ஸ் இருக்கு இங்க முட்டுக்காடுல சார். டிடிஎல்எஸ் இல்ல, அது இங்க இல்ல. டிஸ்லின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. இப்ப நான் நார்மலா இருக்கவங்க சைன் லாங்குவேஜ் படிச்சுட்டு இன்டர்பிரிட்டரா பணியாற்றலான்ற கோர்ஸ் இருக்கு. 2 இயர் கோர்ஸ். ஓ சரி சரி. அதுக்கு இருக்கு. அதுக்கு ஃபீஸ் ரிலாக்சேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஓ சரி சரி சரி. ஆட் ஆஃப் ஹியரிங் பண்ண முடியாது சார் வித் அசிஸ்டிவ் டிவைசஸ்? அவங்க படிக்கலாம். அவங்க பண்ணலாம் இல்லையா அந்த கோர்ஸ்? அவங்க அலௌட் தானே? அவங்க பண்ணலாம். ஆட் ஆஃப் ஹியரிங் பண்ணலாம். ஆட் ஆஃப் ஹியரிங் பண்ணலாம். ஆட் ஆஃப் ஹியரிங் பண்ணலாம். மேடம் கேட்டதால எனக்கு டவுட் தான் கேக்குது. ஆட் ஆஃப் ஹியரிங் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு மைல்ட் லெவல்ல காது கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? கொஞ்சம் ஸ்பீச் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க படிக்கலாம். அவங்க படிக்கலாம். மேடம் கேட்டதால அதுக்கு துணையா நான் கேட்டேன், வேற ஒண்ணு. நன்றி சார். ஓகே ஓகே. தேங்க் யூ சார். நன்றி. ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. அடுத்து சாம்சங் இருக்காரு, பேசுறாருங்களா? சாம்சங் பேசுறீங்களா? சரியா? வேற யாராவது இருக்கீங்களா? ஏதாவது கேள்வி கேட்கணுமா? இப்ப மேம் ஒருத்த கேட்டிருந்தீங்க இல்லையா, கோயம்புத்தூர்ல இருந்து அந்த ஸ்நாக்கோட டிஸ்ட்ரிக்ட் சார் ஷேர் பண்ணிருக்காரு பாருங்க, இளங்கோவன் சார். வித்யா விகாசனி. Thank you so much. இப்ப பாக்குறேன் சார். Thank you. பாலன் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த முட்டுக்காடு நெற்பயிர்ல வந்து 10-15 ஆண்டுகளுக்கு முன்னே நான் ஒரு 3 நாள் ஒர்க் ஷாப்பில் கலந்து கொண்டிருக்கிறேன். அது நல்ல பயனுடையதாக இருந்தது. தற்போது அங்கு படிப்பதற்கு மைய அரசிடம் அனுமதி வாங்கணுமா, இல்லை நேராக வந்து முட்டுக்காடுக்கே சென்று பர்மிஷன் வாங்கலாமா? நீங்க என்ன படிக்க விரும்புறீங்க சார்? வேற யாருக்காவது படிக்கணும் சேர்க்கணும்னு விருப்பப்படுறீங்களா? ஒருத்தர் சேர்க்கணும், டிப்ளமா படிக்கிறதுக்கு. டிப்ளமோ படிக்கணும். டிப்ளமோ டீச்சர் ட்ரைனிங் தான் இங்க ரன் ஆயிட்டு இருக்கு. டிப்ளமோ டீச்சர் ட்ரைனிங் அது டிப்ளமோ இன் இந்தியன் சைன் லாங்குவேஜ். இந்த 2 கோர்ஸ் படிக்கணும் போது அவங்க வந்து இந்த ஜூன் மந்த்துக்கு நோட்டிபிகேஷன் வரும். அவங்க டைரக்டா ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் சார். சரி, ரொம்ப நன்றி ஐயா. வேற யாராவது பேசணுமா? எஸ் சார். சார் இஸ் a question சார். சொல்லுங்க சார். கோவிந்தராஜ் சார், ரொம்ப பிரமாதமா பேசிட்டு இருக்கீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான கருத்து சொன்னீங்க. நன்றி. என்னோட ஒரு 2 கேள்வி ஒவ்வொன்றா கேட்கிறேன். எல்எல்சியை பத்தி சொல்லியிருந்தீங்க. ஈச் அண்ட் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ல எல்எல்சி ரெப்ரசன்டேஷன் கிடைக்குது ஃபார் என்ஜிஓ சென்டர். ஸோ அதுல ஒரே ஒரு என்ஜிஓக்கு தான் எல்எல்சி தருவாங்களா? அதர்வைஸ் நம்ம அப்ளை பண்ண ஒரு 4-5 பேர் அப்ளை பண்ணா தருவாங்களா? அந்த ஒரு டவுட் கொஞ்சம். அது எப்படி சார்? சார் இப்போ என்ஜிஓனும் ஒரு என்ஜிஓக்கு வந்து பர்மிட் பண்றது 3 வருஷத்துக்கு ஒரு முறை ரெனியூவல் பண்ணுவாங்க சார். 3 வருஷத்துக்கு ஒரு முறை டிடிஆர்ஓ ஆபீஸ் மூலமா. ஓகே.
ரெனியூவல் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். விருப்பப்படுறவங்க அப்ளை பண்ணலாம். அதுல வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க நம்மளுடைய என்ஜிஓ, நம்மளோட சர்வீஸ், நம்ம எந்த அளவுக்கு அப்ரோச்சபிளா இருக்கோம், நம்மளால பண்ண முடியுமான்னு. எனிபடி கேன் செலக்ட் ஆஸ் ஏ டிஸ்ட்ரிக்ட் ஸ்நாக் என்ஜிஓ. Is there any limitation, sir, for the NGOs? ஒண்ணுதான் ஒரு என்ஜிஓ தான் இருக்கணும் லிமிட். ஒரு என்ஜிஓ தான் பர்மிட் பண்ணுவாங்க. ஆமா. அத செலக்ஷன் பண்ற சூப்பர்வைசி வந்து அந்த டிடிஆர்ஓ தான் உண்டு இல்லையா? டிடிஆர்ஓ, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கு. அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. யாரு வேணா அப்ளை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ சார். அது ஒரு விஷயம், ரொம்ப நல்லது. அடுத்தது சார், நம்ம என்ஜிஓஸ் பல பேர் வந்து ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது டிசேபிள்ட மையமா வச்சு ரொம்ப பேர் வச்சிருக்காங்க என்ஜிஓஸ். அவங்களுக்கு பல விஷயங்கள் எங்க போய் பதிவு பண்ணணும், எந்த மாதிரியான அரசாங்க உதவிகள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றது ரொம்ப பேர் ஏக்கம் இருக்கு. ஆனா கிடைக்கல. ஏன்னா எங்க பதிவு பண்ணணும்னு தெரியல. திடீர்னு நேஷனல் ட்ரஸ்ட்னு ஒரு சந்தேகம் கேட்பாங்க, திடீர்னு கமிஷனர் ஆபீஸ்ல போய் பதிவு பண்ணுமான்னு கேட்பாங்க. ஸோ அவங்கள மாதிரி தெரியாதவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன சார்? எங்கெங்க பதிவு பண்ணா டிசேபிள் பர்சன்ஸ்க்கு தேவையான உதவிகள் இந்த என்ஜிஓஸ் கிடைக்கும் அப்படின்றது நீங்க சொன்னீங்கன்னா நல்லது. நம்ம இப்போ ஸ்டேட் சென்ட்ரல் தனியா பிரிச்சிருக்காங்க சார். இப்போ ஸ்டேட்னு வரும்போது ஸ்டேட்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அதை தாண்டி டிசேபிள்டு லெவல் வரும்போது கமிஷனர் ஆபீஸ்க்கு கீழே ஆக்சுவலா அந்த லிங்க் அப்படியே போயிடும். டிடிஆர்ஓ மூலமா நம்மளோட டேட்டாஸ் கமிஷனர் ஆபீஸ்ல போயிடும். ஒண்ணு. ரெண்டாவது, நேஷனல் வரும்போது நம்ம ஸ்டேட்லயே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஸ்டேட்டோட அப்ரூவல் அவங்க கேட்பாங்க, என்ஓசி எல்லாம் கேட்பாங்க. ரெண்டாவது, நீங்க பிடபிள்யூடி ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒண்ணு, பிடபிள்யூடி ஆக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இப்ப வந்து அது ஆர்பிடபிள்யூ ஆக்டா மாறி இருக்கு. பிடபிள்யூ இன்ஸ்டிடியூட்டா இருந்தா அதுக்கப்புறமா நேஷனல் ட்ரஸ்ட் ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். இப்போ நேஷனல் ட்ரஸ்ட் கீழே ஒரு இந்த பிடபிள்யூடி ஆக்ட்ல எங்க யார்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும் சார்? பிடபிள்யூடி ஆக்ட்னா அந்த டிஇபிடபிள்யூடி சொல்லுவாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் கீழே. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அது இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் கீழே டிஇபிடபிள்யூடி டிசபிலிட்டி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்னு ஒன்னு இருக்கு. அதுல எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணணும். நீங்க ஆன்லைன்ல பேஜ் போனீங்கன்னா அதுக்குன்னு இருக்கு. வெரி குட். அதே மாதிரி ஸ்டேட்லயும் ஸ்டேட் கமிஷனர் அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது என்ன டிபார்ட்மெண்ட் சார் ஸ்டேட் கமிஷனர்ல? அது சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். ஏன்னா இங்க தனியா தமிழ்நாடு பொறுத்தவரை ரெண்டா வச்சிருக்காங்க. சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அது செக்ரட்டரி அவங்க தனி, பிளஸ் நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து கமிஷனர் அந்த மாதிரி டைரக்டர் அப்படின்னு தனியா வச்சிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் நார்மல் என்ஜிஓஸ்னு வரும். சோ இதுல பிடபிள்யூடின்னு உள்ள வந்துச்சுன்னா நம்ம கமிஷனர் கீழே டைவர்ட் ஆயிரும். அப்ப ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இல்லையா? வேற எதுவும் தேவை இல்ல. ஸ்டேட் லெவல்ல ஒரே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தான், என்ஜிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி, சொசைட்டியை ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி. ஓகே. சென்ட்ரல்ல போகும்போது நம்ம இப்ப எப்படி நம்ம வந்து அப்ரூவல் வாங்குறோம், அந்த மாதிரி சென்ட்ரல்ல நம்ம இன்ஸ்டிடியூட் இங்க ஃபங்க்ஷன் ஆகுது, நான் மேலும் என்னோட வேலையை செய்யறதுக்கோ இல்ல சமூக சேவை செய்யறதுக்கோ பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு மேல வந்து ரிஜிஸ்டர் பண்றதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன். வெரி குட். ரெஜிஸ்ட்ரேஷன். வெரி குட். அவங்க கிட்ட இருந்து நமக்கு என்ன மாதிரியான வாட் கைண்ட் ஆஃப் ஹெல்ப், எய்தர் ஃப்ரம் ஃபைனான்சியல் அந்த மாதிரி? ஆமா ஆமா ஆமா. அதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. ஃபண்டிங் இருக்கு. ஹோம் நடத்தலாம், மினிமம் ஸ்கூல் நடத்தலாம், இல்ல கேம்ப் நடத்தலாம், அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தலாம். அதுக்கு எல்லாமே தனித்தனியா ஃபண்டிங் இருக்கு. இதுக்கு பண்ணணும்னா நம்ம அவங்களுக்கு கீழே ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். வெரி குட். தட்ஸ் வை ஐ அம் ஆஸ்கிங் சார். ஏன்னா ரொம்ப இந்த விஷயம் தெரியாது. அடிக்கடி என்ன கேட்பாங்க, சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு என்ன பண்றாங்க சார், அவங்க கிட்ட நம்ம ஏன் சார் இருக்கிறதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நிறைய பண்றது. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அவேர்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இதுதான் இந்த விஷயம் தான் ரொம்ப பேருக்கு இங்க என்னோட சேர்த்து ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு மனம் நிறைந்த இதயம் நிறைந்த நன்றிகள் சார். நன்றி சார். வாய்ப்பு வழங்கியமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி சுரேஷ். அடுத்து சித்ரா கல்பனான்றவங்க கை தூக்கி இருக்காங்க. என்ன क्वेश्चन கேட்க போறீங்க மேடம்? ஹலோ சார்.
சொல்லுங்க. சொல்லுங்க மேம். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து என்ஜிஓ வச்சு நடத்துறாங்க சார். உமா மகேஸ்வரின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து மஸ்குலர் டிஸ்ட்ராஃபியால பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு வந்து மந்த்லி எல்லார்கிட்டயும் கலெக்ட் பண்ணி ஒரு 10,000 அவங்க எஜுகேஷனுக்காக ஹெல்ப் பண்றாங்க. அவங்க செப்பரேட்டா வந்து கேர் கிவர் வச்சு நடத்தி எடுத்துக்கிறாங்க. மீதிலாம் வந்து அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு, ஹாஸ்டலுக்கு அந்த மாதிரி பண்றாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி நாங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி அவங்கள படிக்க வைக்கிறோம். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்காம அவங்க எஜுகேஷன் பாதியிலே ஸ்டாப் ஆயிடுது. இன்னொன்னு ஹெல்த் இஷ்யூ இருக்கு. இப்ப காமனா அவங்க யாரை வந்து இந்த மாதிரி மீட் பண்ணா அவங்க எஜுகேஷனை கன்டினியூ பண்றதுக்கோ ட்ரீட்மெண்ட்டுக்கோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார்? எல்லாருக்குமே அந்த என்ஜிஓ, எத்தனைக்கும் அவங்க கிராமத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி என்ஜிஓ இருக்கு, ஹெல்ப் பண்ணுவாங்கன்றது தெரியாது இல்லைங்களா? இதுக்கு யாரு சார் பாக்குறது? யாரு மூலியமா ஹெல்ப் அவங்களுக்கு கிடைக்கும்? ஆக்சுவலா இப்ப பார்க்கும்போது பிடபிள்யூடியில ஒரு சில கேட்டகரியான குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ மட்டும்தான் நம்ம பெனிஃபிட்ஸ் நிறைய வருது. இந்த 2016க்கு அப்புறமா தான் நம்ம மஸ்குலர் டிஸ்ட்ரோபியோட கண்டிஷனுக்கு டிசபிலிட்டியோட அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம சில என்ஜிஓஸ் வந்து டைரக்ட் ஃபண்டிங்கா இருக்கும். இப்போ நம்ம அமர சேவா சங்கம் இருக்கு, அது டைரக்டா மஸ்குலர் டிஸ்ட்ரோபிக்கு உதவி செய்யறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கேர் கிவர் அவங்களே சப்போர்ட் பண்றாங்களா சார்? வைக்கிறாங்களா? அப்படி இல்ல இப்ப இண்டிவிஜுவல் கேர் கிவர் பேஸ்ட் ஆன் ரிக்வெஸ்ட் தான் கொடுக்குவாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு சில எல்லா பிரைவேட்டோ இல்ல கவர்மெண்ட் எல்லாருக்கும் இது கிடைக்காது இல்ல சார்? இந்த மாதிரி ஒரு கிடைக்காது. ஓகே சார். ஓகே சார் சார். தலைவர் சார் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ் சார். பாலன் ஏதோ கை தூக்குனீங்க. பாலன் சார் வணக்கம் சார். சார் இன்னொரு கொஸ்டின் சார். இப்போ நீங்க அந்த என்ஜிஓஸ் பத்தி சொன்னீங்களா சார்? என்ஜிஓஸும் வந்து பதிவு பண்ணலாம், ஸோ அவங்களுக்கும் அந்த சலுகைகள்லாம் கிடைக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த என்ஜிஓல வந்து யார் யாருக்கு சார் கிடைக்கும்? அசோசியேஷன் பேஸ்ல பண்ணுவாங்க, சொசைட்டிஸ் ஆக்ட்ல பண்ணவங்களுக்கு கிடைக்குமா, இல்ல ட்ரஸ்ட்ல பண்ணவங்களுக்கு கிடைக்குமா, இல்ல ரெண்டுத்துலயும் பண்ணவங்களுக்கு கிடைக்குமா சார்? அது ஆக்சுவலா அந்த டீட்டெயில்னா ஒரு ஆர்கனைசேஷன் சொசைட்டியோ ட்ரஸ்டோ ரிஜிஸ்டர் பண்ணி 5 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னா நாம கவர்மெண்டோடைய ஸ்கீம்ஸ் வாங்கறதுக்கு நம்ம எலிஜிபிள். ட்ரஸ்டோ அசோசியேஷனோ அல்ல சொசைட்டியோ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா நம்ம எலிஜிபிள் கோர்ஸ் ரன் பண்றதுக்கு. அதுல ஸ்கீம்ஸ் இருக்கு. குறைந்த இப்போ ஆரம்ப பயிற்சி நிலையம்னு சொல்லுவாங்க, 0 to 3 வயசு ஆரம்ப கால பயிற்சி. அந்த ட்ரைனிங் நடத்தலாம். ஒகேஷனல் ட்ரைனிங்னு சொல்லி 18 இயர்ஸ்க்கு அப்புறம் 40 வயசு வரைக்கும் இருக்கு, அதுவும் நடத்தலாம். சட்டனா ஒவ்வொரு ஏஜ் லிமிட்டுக்கான செப்பரேட் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு, எல்லாமே பண்ணலாம். ஆனா நாம ஸ்டேட் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி 5 வருஷம் ஆயிருக்கணும், சென்ட்ரல்ல இனிஷியேட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அப்பதான் நமக்கு அது ப்ரியாரிட்டி கிடைக்கும். சரி, இப்போ இது அலவன்ஸ் மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்களா சார்? இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஐ சப்போர்ட் நீட்ஸுக்கு வந்து ஒரு அடிஷனலா வந்து பென்ஷன் கொடுக்கணுன்ற மாதிரி அந்த நம்ம ஆக்ட்லயே இருக்குது, பென்ஷனோ இல்ல மெயின்டெனன்ஸ் கிராண்டோ தராங்க. அது மாதிரி கேர் கிவர் அலவன்ஸ் சொல்லிட்டு தனியா ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது தராங்களா? ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அப்படி இல்ல கேர் கிவர் அலவன்ஸ் எதுவும் இல்ல, அப்படி எதுவும் இல்ல. ஓகேங்க சார். ஓகே சார், ஓகே, நன்றி சார். நிறைய கொஸ்டின் கேட்டேன், நன்றிங்க சார். சார் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் சார். சார் இப்போ ஆர்பிடபிள்யூடி ஆக்ட் கீழே நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம்ல சார், அது ப்ராசஸ் ஆயிருக்கு ஆகலன்றது எப்படி சார் ஃபாலோ பண்றது? ஏன்னா இப்ப நாங்க 2 இயர்ஸ் ஆகுது, எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. அப்ப கேட்கும் போது அவங்க சொன்னாங்க நீங்க டைரக்டா சென்னையை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அது எப்படி சார் நம்ம செக் பண்றது? நம்ம ஸ்டேட் லெவல்ல ஆர்பிடபிள்யூடி ஆக்ட் அப்ரூவல் கொடுக்குறவங்க ஸ்டேட் கமிஷனர் ஆபீஸ் தான். நீங்க அங்க ஹெல்ப் டெஸ்க் இருப்பாங்க, ஹெல்ப் டெஸ்க் த்ரூ நம்ம டிடிஆர்ஓ ஆபீஸ், த்ரூ டிஸ்ட்ரிக்ட் டிடிஆர்ஓ ஆஃபீஸ்ல இருந்து ஸ்டேட் கமிஷனரோட ஹெல்ப் டெஸ்க் கான்டாக்ட் பண்ணினா அவங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல டாக்குமெண்ட்ஸ் தேவையா, இல்ல வேற என்ன சப்போர்ட்டிவ் தேவையா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. மேடம் வணக்கம் சித்ரா மேடம், நான் ஒரு தகவல் சொல்லலாமா? ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். 2 வருஷமா இருக்குதுன்னா நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணிருக்கிற டாக்குமெண்ட்ட, கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணிருக்கிற டாக்குமெண்ட்டை வச்சு திரும்ப மனு எழுதணும். ஏற்கனவே 2 வருடத்துக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணிருக்கிறோம், அப்ளை பண்ணதுல இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனு எழுதணும்.
அது வந்து டைரக்டருக்கு எழுதலாம் வித் காப்பி டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், காப்பி டு டிடிஆர்ஓ. ஸோ டைரக்டர் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதுகிற லெட்டர் காப்பி டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், காப்பி டு டிஸ்ட்ரிக்ட் டிசபிலிட்டி வெல்ஃபேர் ஆஃபீஸர் போட்டு எழுதணும்னா ஸோ அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஓவர் த ஃபோன் இன் பர்சன் மீட்டிங்லாம் வந்து இன்ஃபார்மல் தகவலாக இருக்கும். ஸோ அதனால் குயிக்காக வந்து ரெசல்யூஷன் வராது. ஸோ 2 வருஷம்லாம் வந்து டூ மச். ஸோ இந்த அளவுக்கு வந்து காலதாமதம் ஆகக்கூடாது. ஸோ நிச்சயமாக வந்து நீங்கள் எழுதி அவங்கள தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க அதுக்கான பதிலை கொடுப்பாங்க. ஸோ அது வேகமாக வந்து உங்களுக்கு முடியும். கோவிந்தராஜ் சார் வணக்கம். கனக சபாபதி ஃப்ரம் கர்நாடகா சார். ஆக்சுவலி நாங்கள் இங்கே வந்து கேர் கிவர் அலவன்ஸ் இங்கே ஒரு கிராண்டே கூட இருக்கு. ஸோ இங்கே மாநிலம் முழுவதுமே வந்து அதிகமான மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய செரிப்ரல் பால்சி, இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி, ஸோ பார்க்கின்சன்ஸ், இது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 டிசபிலிட்டியை கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. சாதாரணமாக கொடுக்குற மெயின்டெனன்ஸ் அலவன்ஸ்க்கு மேலே கேர் கிவர் அலவன்ஸ்ன்னு சொல்லி தனியாக வந்து அந்த ஃபேமிலி மெம்பரில் யார் கேர் கிவராக இருக்காங்களோ அவங்களுக்கும் ஒரு ஸ்கீம் செட் பண்ணியிருக்கிறாங்க. செட் பண்ணி இங்கே கர்நாடகா மாநிலத்தில் அந்த ஒரு அலவன்ஸ் சிஸ்டம் போயிட்டு இருக்குது. ஸோ மேபி நம்ம தமிழ்நாட்டில் இல்ல, அது இல்ல, தமிழ்நாட்டுல இல்ல, அலவன்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சார் எவ்வளவு அமௌண்ட் தெரியுமா சார்? இது எவ்வளவு தராங்க கேர் கிவர் அலவன்ஸ் கர்நாடகால? 1000 ரூபாய் தராங்க. 1000 ரூபாய் இல்ல, அதுதான் இங்க வந்து ஐ சப்போர்ட் நீன்னு கொடுக்குறாங்க சார். அதான் பர்சன்டேஜ் ஐ சப்போர்ட் நீன்னு சொல்லி அதுதான் அப்படி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேங்க. அதாவது ஆக்ட்ல அப்படிதான் இருக்கு, ஐ சப்போர்ட் நீட்ஸ் இருக்கு. இங்கேயும் அதெல்லாம் இருக்குது. ஐ சப்போர்ட் நீடுன்னு ஒரு குழந்தைங்களுக்கு 2000 இருக்குது. அதுக்கு மேல இது வந்து அவங்களோட அம்மா பேர்ல இது போகும். அதுக்கு மேல ரொட்டீனா இருக்கிற மெயின்டெனன்ஸ் அலவன்ஸ், பென்ஷனுக்கு மேல கேர் கிவர் அலவன்ஸ்னு செப்பரேட் ஒரு கிராண்ட், அது குழந்தை பேர்ல இருக்கிற ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கு போகும். இது அம்மாவோ அப்பாவோ யார் கேர் கிவரா இருக்காங்களோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகும். இல்ல அதுதான் சார் இங்கே என்ன கொடுக்குறாங்க. ஆனா வந்து கேர் கிவர் அலவன்ஸ் கடும் குணமற்றவங்களுக்கு ஐ சப்போர்ட் நீட்ஸ், பர்சன்டேஜ் ஐ சப்போர்ட் நீட்ஸ் அவங்க பேரண்ட்டுக்காக ஒரு 1000 rupees தராங்க. எல்லாருக்கும் இல்ல, அது கொஞ்சம் ஃபண்டிங் கம்மியா வச்சிருக்காங்க. லிமிட்டடான பர்சனுக்கு இங்க வாங்குறாங்க. 80% மேல இருக்கவங்க வாங்குறாங்க. இங்கேயும் பர்சன்டேஜ் ஐ சப்போர்ட் நீட்ஸ். கோபிநாத் சார், சார் என்ன வணக்கம் சார், சொல்லுங்க. காலையிலே வாங்கவே அவங்க என்ன சொல்றாங்க தெளிவா கேளுங்க. இல்ல சார் சொல்றது எனக்கு புரியுது. கேர் கிவர் அலவன்ஸ்ன்ற பேர்ல தரலன்னு சொல்ல வரேன். ஐ சப்போர்ட் ஆக்ட்ல இருக்கு. சார் சொல்றது ரைட்டு, எனக்கு புரியுது. கர்நாடகால சார் சொல்றாங்க இல்லையா, அது வந்து அதே மாதிரி நம்ம ஆக்ட்ல எப்படி இருக்குன்னா ஐ சப்போர்ட் பர்சன்டேஜ் ஐ சப்போர்ட் நீட்ஸ் கொடுக்கணும்னு இருக்கு. அதை வச்சு இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல இங்கேயும் கொடுக்குறாங்க. அதாவது அவங்களுடைய குழந்தைகளுக்கு மெயின்டெனன்ஸ் கிராண்ட் அவங்க அக்கௌண்ட்ல போகுது. பேரண்ட்டுக்கு தனியா ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. எல்லா பேரண்ட்டும் கிடையாது, லிமிட்டடா செலக்ட் பண்ணி வருஷத்துக்கு இத்தனை பேர் தான் ஏச்சி வச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்ல வரேன். இதுதான் நான் கோவிந்தராஜ் சாரை கேட்டேன். சார் அது வந்து கேர் கிவர் அலவன்ஸ் தனியா இருக்கான்ட்டு. ஆனா இங்க கேர் கிவர் அலவன்ஸ் சொல்லாம பர்சன்டேஜ் ஐ சப்போர்ட் நீட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் சொல்லுவாங்க. சார் சொல்றது எனக்கு புரியுது. ஓகே சார் சார் ரொம்ப நன்றி சார். உங்களதான் கடைசியா கொஞ்சம் இது தொகுத்து சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். நீங்களே அந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டீங்க. எங்களுக்கு இந்த பேரவையினுடைய இது வந்து கோவிந்தராஜ் சாரை பத்தியும் அவரோட இதை பத்தியும் நீங்க சொன்னது அருமையா இருந்தது. மற்றவங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய அளவுல இருந்தது. இன்னைக்கு ஒரு தொகுப்புரியா அதை நீங்க சொன்னதுக்கு உங்களுக்கு பேரவை சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவிந்தராஜ் சார், என்னோட பேர் நந்தகுமார். நான் தமிழ்நாடு உதவிக்கர மாற்றுத்திறனாளி நல்வாழ்வு சங்கத்தினுடைய மாநில பொருளாளராக இருக்கேன். உதவிக்கரம்னு ஒரு 40 வருஷமா ஒரு பத்திரிகை நாங்க பேரவையினுடைய தலைவர் வரதக்குட்டி சாரும் நாங்களும் எங்க சங்கத்து சார்பில் 40 வருஷமா நடத்திட்டு வர உதவிக்கரம் ஒரு இதழ் எங்களோட குரலா இருக்கு. அந்த உதவிக்கரன் இதழ இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய இந்த சிறப்பு கேர் கிவர்ஸ் இதை பத்தி கொஞ்சம் ஒரு சாராம்சத்தை இன்னைக்கு தெளிவுபடுத்த ஒரு 3-4 பக்கத்துல கொஞ்சம் விரிவா கொஞ்சம் எழுதி அனுப்புனீங்கன்னா நாங்க உதவிக்கரத்துல பப்ளிஷ் பண்ணா பல மாற்றுத்திறனாளிகள் பயன்பெற முடியும். அதனால பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க முடியும்னு உங்களுக்கு ஒரு கோரிக்கை என்னோட இதுவா இந்த இதுல வைக்கிறேன். கொஞ்சம் தயவுசெய்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். நன்றி சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். எனக்கு உங்களோட நம்பர், கான்டாக்ட் டீடைல்ஸ் கிடைச்சா கண்டிப்பா நான் எழுதி அனுப்பிடுறேன். நான் அனுப்ப சொல்றேன் சார். இளங்கோ கிட்ட கொடுத்து அனுப்ப சொல்றேன். நன்றி சார். யாராவது இருக்குங்களா நன்றி உரை சொல்ல? கோபிநாத் இவரை கூப்பிடலாமா? சுரேஷ் பிரபாகர், யாராவது எனிபடி எல்ஸ்? ஏன்னா டைம் ஆயிட்டு இருக்கு. நன்றி உரை கூப்பிடலாம் சார். சுரேஷ் பிரபாகர், நம்ம சாருக்கு எல்லாருக்கும் நன்றி உரை தெரிவிங்க சார்.
சார் அட்வொகேட் சார் சார் ஷார்ட்டா முடிச்சிருங்க. நன்றி வணக்கம் வாழ்வுடன் அப்படி முடிச்சிடலாமா? எல்லா பேரும் சொல்லலாமா? இல்ல நன்றி ஏதாவது சொல்லுங்க, நீங்க பேர் சொல்லுங்க ஒரு அளவுக்கு. ஓகே ஃபைன் ஃபைன் சிறப்பு ஃபைன் தேங்க்யூ. விருந்தினர்லாம் வந்திருக்காங்க இல்லையா? ரைட் ஏன்னா ரைட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி. காலதாமதப்படுத்தவனா அவங்களும் வந்து ஆமா ரொம்ப ஆமா நேரமா வெயிட் ரைட் ரைட் பண்றாங்க அதுக்கு. ரைட் சார் ஒரு நேரா பாயிண்ட் ஒரு கொண்டு ஒரு வருவோம். சார் ஒரு 2 நிமிஷம் சார். பாண்டிச்சேரியில இருந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் சுரேஷ். பேசுங்க. சார் ஒன்றும் இல்லை சார். இன்னைக்கு டாபிக் நல்லா சிறப்பா இருந்தது. இந்த டாபிக் ஏற்பாடு பண்ண நம்ம பேரவைக்கு வந்து நன்றி. இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான பெற்றோர்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கிராண்ட் கேட்கும்போது எங்களுக்கு பாண்டிச்சேரிக்கும் அந்த கடிதம் ஒண்ணு எங்களுக்கும் கொடுத்துருங்க சார். எங்க பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம பேரவை சார்பா லெட்டர் கொடுங்க சார். ஏன்னா இங்கேயும் தேவைகள் நிறைய இருக்குது. தேங்க்யூ சார். ஓகே சுரேஷ். ஓகே நன்றி. இதுகாரும் அமைதியுடனும் மிக கவனத்துடனும் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து இதயங்களுக்கும் பேரவை மற்றும் உதவிக்கரத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முதற்கண் நம் தலைவர் திரு டிஏபி வரதகுட்டி அவர்களுக்கும், துணைத் தலைவர் பேரவை திரு அத்தியண்ணா அவர்களுக்கும், எங்கிருந்தாலும் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடிய பத்மஸ்ரீ ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், அமர் சேவா சங்கத்தின் புகழை சர்வதேச அளவிற்கு எடுத்துச் சென்று கொண்டிருக்கும் திரு சங்கர்ராமன் அவர்களுக்கும், இன்று அதாவது பாடி எப்படி சொல்லுவாங்கன்னா, மனசெல்லாம் அடிச்சுக்கு சார் நான் அங்க இல்லை அப்படிங்க. அந்த மாதிரி நம்ம சிதம்பரம் சார் இல்லைனாலும் அவரோட மனசெல்லாம் இங்கதான் இருக்கும். அவருக்கும் அடுத்ததாக சிதம்பரம் சாருடைய நண்பர் இன்று நோக்க உரையை ஆற்றிய திரு மதன் மோகன் சார் அவர்களுக்கும், எங்கிருந்தாலும் எப்போது இருந்தாலும் இந்த இணை கருத்தரங்கிற்கு சிறப்பு விருந்தினர்களை அதிக அளவில் தந்து கொண்டு அதிக கருத்துக்களையும் அதிக ஒத்துழைப்பையும் நமக்கு எப்பொழுதும் தந்திருக்கக்கூடிய நல்ல ஆத்மா, புனித ஆத்மா, அண்டை மாநிலத்து ஆத்மா திரு கனகசபா சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக பொறுமையாக இன்று கோவிந்தராஜ் சார் பேசுறத கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மதிப்புமிகு ஜானகி விஜயலட்சுமி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை விட மிக மிக நன்றினா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான கருத்தை, தெரியாத பல விஷயங்களை இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நம்ம கோவிந்தராஜ் சார். எப்படி கமிஷனர் டெல்லியில கோவிந்தராஜ் சார் சொல்றாரோ அதே மாதிரி இந்த கோவிந்தராஜும் சொல்றாரு. ரொம்ப அருமையான ஒரு செஷன் சார். எக்ஸலன்ட் செஷன் கோவிந்தராஜ் சார். ஆன் பிகாஃப் ஆஃப் காங்கிரிகேஷன் அண்ட் உதவிக்கிறோம், we are thanking you sir. We never forget you. We also distribute through YouTube and magazine sir. இதை எப்பயுமே இது எப்போ எடுத்தாலும் இந்த ஒரு செஷன் உங்களுக்கும் நமக்கும் கிடைக்கும். அவ்வளோ யூஸ்ஃபுல்லான செஷன். கோவிந்தராஜ் சார் தேங்க்ஸ் அகெயின். அடுத்ததாக இன்று தலைவருக்கு பதிலாக இந்த சபையை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்புமிகு மூத்தவர், பொருளாளர் மற்றும் உதவிக்கரத்தின் இணை ஆசிரியர் திரு மாப்பா நந்தகுமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பொதுச் செயலாளர் கோபிநாத் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக துணை பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர் ஆகக்கூடிய வைரமணி சார் மற்றும் தீபக் குமார் குப்தா, அப்புறம் எல்லா மாவட்ட தலைவர்களுக்கும் எங்கள் இனிதய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பா வரவேற்புரையாற்றிய நிகழ்ச்சி ஆற்றிய கோபிநாத் சார், வரவேற்புரையாற்றிய பகவதி குமார், நோக்க உரையாற்றிய மதன்மோகன் சார் மற்றும் இன்று பல கருத்துக்களை ஷேர் செய்த கனகசபா சார் அவர்களுக்கும், தகவல் அறியும் சட்டம் தகவல் அறியும் நிபுணர் திரு ஆர்டி இளங்கோவன் அவர்களுக்கும், அடுத்ததாக பல ஊர்களிலிருந்து பங்கு கொண்டிருக்கக்கூடிய முக்கியமாக பாலன் சார் பாண்டிச்சேரியில இருந்து, அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பாண்டிச்சேரி சுரேஷ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் இவ்வளவு நேரம் அருமையாகவும் சிறப்பாகவும் சைகை மொழியை முதலிலிருந்து கடைசி வரை அருமையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரி சிவகாமி சுந்தரி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குமரி வீல் சேர் நண்பர் வசந்தகுமார் அவர்களுக்கும், தென்னகத்து வெங்கல குரலோன் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் திரு இருளப்பன் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், ஸ்ரீ பாரதி அவர்களுக்கும், முனைவர் மாலதி அவர்களுக்கும், அப்புறம் கோயம்புத்தூர்ல இருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான 2 செஷன்ல 2 பிரமாதமான கேள்வி கேட்டிருக்காங்க சித்ரா மேடம். அதாவது ஏர்லி இன்டர்வென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பேரவை மூலமா இன்னும் பல விஷயங்கள் செய்யலாம், கொடுக்கலாம்.
அதுக்கு நம்ம கனகசபா சாரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. மேடம் சித்ரா மேடம், நீங்க தனியா கூட அதை கேள்வி கேட்டா உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கோம். நன்றி தெரிவித்துக் கொண்டு அனைவரும் பங்கு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல இதயங்களுக்கும் நன்றி கூறி 210வது இணைய கருத்தரங்கில் மறுபடியும் இணைவோம். அதுவரை தமிழ் வருட புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் அனைத்து குடும்பத்தினருக்கும் அந்த இறைவன் அனைத்து அன்பையும் ஆதரவையும் ஆரோக்கியத்தையும் தர வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் வாழ்க நலத்துடன் வாழ்க வளமுடன் என்று கூறி விடைபெறுவது உங்கள் சுரேஷ் பிரபாகர். நன்றி, வணக்கம். அடுத்த இணையகரத்தில் சந்திப்போம். நன்றி சுரேஷ் பிரபாகர். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் 210வது வாரத்தில் அனைவரும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம் சார். அனைவருக்கும் அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.